أشهد أن لا إله إلا الله. الحمد لله الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم الصلاة والسلام على الرسول الكريم الذي وضح لأمته أحكام الدين كل ما يحتاجون إليه في أمر الدنيا والآخرة أما بعد. சூரா அல் ஹுஜ்ராத். ஹுஜ்ரான்னு சொன்னால் ரூம் இல்லாட்டி அறை. ஸோ ஹுஜ்ராத்ன்றது அது ப்ளூரல் ஃபோம், கம்பார்ட்மெண்ட்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய ஃபென்சஸ் பின்னால் இருக்கும். அந்த ஃபென்சஸால் காப்பாற்றப்பட்ட உள்ளுக்கு சில லிமிட்டட் ஏரியா, அதுதான் சூரா அல் ஹுஜ்ராத். சூரா அல் ஹுஜ்ராத்தில் அதோட தீமை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு மதனி சூரா. வெறுமனே ஜஸ்ட் 18 வேர்சஸ் தான் இந்த சூறாவில் இருக்குது. உண்மையில் 18 இருந்தாலும் கூட அதோட கருத்துக்கள், அது சொல்ல வார சிந்தனைகள் மிச்சமே விசாலமானது, மிச்சமே ஹை ஸ்டாண்டர்டில் உள்ள மெனஸ் சம்மந்தமாக தானே இது பேசுது. முக்கியமாக என்னென்ன மெனஸ் பற்றி பேசுனா ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். அல்லாஹ் தாலாவோட ஒரு மனுஷன் எந்த வகையான மெனஸை வச்சிருக்கணும், அதப், ஒழுக்கங்கள், கரெக்டஸ். அதே மாதிரி அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ஒரு மனிதன் எப்படியான உறவை, எப்படியான ஒழுக்கத்தை, எப்படியான மெனஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி எங்களோட ஓன் அஃபேர்ஸ், எங்களோட சொந்த விஷயங்களில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும். நாலாவது அடுத்த ஆக்களோட நாங்கள் என்ன வகையான மெனஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி 5வது பகுதி இந்த சூறால பேசுது பிரதர்ஹுட் அண்ட் மேன்கைண்ட், மனிதம், ஹியூமனிட்டி, மனிதர்களோட எப்படி நடந்து கொள்ளணும், சகோதரத்துவத்தை எப்படி பேணணும், மனுஷத்தன்மையை எப்படி பேணணும். அதே மாதிரி கடைசியில் இந்த சூறா முடிக்கிற விஷயம் ட்ரூ ஃபெய்த், உண்மையான நம்பிக்கை, உண்மையான ஈமான்டா என்ன. இப்போ இந்த சூறா மொத்தமாக சொல்ல வார விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு அழகான சொசைட்டி ஒன்றை உருவாக்குறதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள். அதோட இந்த சூரா இறை சமூகம், அல்லாஹ் தாலாவை நம்பி அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ்ற ஒரு சமூகம் எப்படியான வேல்யூஸை அது வச்சுக்கொள்ளும், பண்புகள் என்ன வேல்யூஸ் அது வச்சுக்கணும். அந்த வகையில் நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு டிரெக்டாக போவோம். மெனஸ் வித் அல்லாஹ், அல்லாஹ் தாலாவோட நாங்கள் எப்படியான ஒழுக்கத்தை, இல்லாட்டி நாங்கள் எப்படி அல்லாஹ் தாலாவோட நடந்து கொள்ளணும். சூராவின் முதல் வசனம் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, நீங்க அல்லாஹ் தாலாவுக்கும் அவனது தூதருக்கும் முன்னிலையில் முன்னுக்கு போகாதீங்க. நீங்க அவங்களுக்கு முன்னுக்கு நீங்க போக ட்ரை பண்ண வேணாம். வத்தகுல்லா, நீங்க அல்லாஹ் தாலாவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கன்னு பொதுவாக மொழிபெயர்ப்பாளர்கள் சொல்லுவாங்க, டிரான்ஸ்லேட்டர்ஸ் சொல்லுவாங்க. பட் தக்குவான்றது இறையுணர்வு. எங்கிட்ட அல்லாஹ் பற்றியே இருக்க வேண்டிய அந்த ஒரு ஃபீலிங். ஸோ ஒத்தக்குல்லா, நீங்கள் அப்படியான இறை உணர்வை உங்களுக்குள்ள வச்சுக்கொள்ளுங்க. இன்னல்லாஹ செமியான அலி, நிச்சயமாக அல்லாஹ் கேட்கிறவன், எல்லாத்தையும் அறிந்தவன். இந்த வசனம் முக்கியமாக சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால், அல்லாஹு தாலாவோட ஒரு மனுஷன் எப்படி அந்த பொண்டிங்கை வச்சுக்கொள்ளணும், அப்படிதானே. அவனுக்கு இந்த வசனம் சொல்லுது, நீங்க எல்லாரும் அல்லாஹ் தாலாவுடைய சோல்ஜர்ஸ். ஒரு ஆர்மி ஒன்று இருக்கும், அந்த ஆர்மிக்கு கேப்டன் ஒன்று இருப்பாரு, அந்த கேப்டனுக்கு கீழே உள்ளாக்கள் தான் சோல்ஜர்ஸ். இந்த சோல்ஜர்ஸ் தான் நாங்க, எங்களுக்கு வர கமாண்ட் தான் நாங்க ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்ப நாங்க எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டும். அந்த நோக்கத்தை கம்ப்ளீட் பண்ற பாதையில எங்களுக்கு வேற கருத்துக்கள் இருக்கிறது. அல்லாஹ் தாலா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரும் என்னத்தை சொல்றாங்களோ அதைத்தான் நாங்க போகணும். அது இல்லாம வேற சஜஷன் எங்களுக்கு கொடுக்க இயலாது. இதை இப்படி செஞ்சா நல்லமே, இதை மாத்தி செஞ்சா நல்லமே எங்களுக்கு செல்லாது. அதான் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நீங்க முந்தி கொண்டு போக வேணாம். அதான் இந்த குர்ஆன் வசனம் சொல்ல வாரு. அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தாலாவும் அவனுடைய தூதரும் என்ன சரி ஒரு விஷயத்துல கருத்து சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா,
எங்களுக்கு அதில் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை. நாங்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும், அதை மட்டும் தான் நாங்கள் கேட்டு நடக்கணும். அதே மாதிரி we are not going to judge anything. நாங்கள் எதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகலாம். ஏண்டா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்த ஆர்டர் அல்லாஹ்ட்ட இருந்து. ஸோ அந்த மெசேஜை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கன்வே பண்ணிக்கிறாங்க. ஸோ நாங்கள் கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுறது, எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்காம அதை அப்படியே போகிறது, எந்த சஜஷனும் எங்களுக்கு செய்ய இயலும். மிகவுமே தெளிவான கைட்லைன்ஸ். இன்றைக்கி எங்கள்கிட்ட லைஃப்பில் எப்படி இருக்குது, ஒரு பிரச்சனைகள் வரக்குள்ள இல்லாட்டி நாங்கள் எங்களோட சொந்த வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகக்குள்ள, நாங்கள் ஒரு விஷயத்தை தெரியாட்டியும் கூட, எங்களுக்கு குர்ஆன் வசனங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டாலும் கூட, நாங்கள் அதை எப்படி நடந்து கொள்கிறோம், அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எங்களோட வாழ்க்கை முறையில் வித்தியாசத்தை இந்த ஆயாவை படித்த பிறகும் சரி நாங்கள் மாற்றிக்கிறோம். ரெண்டாவது, இந்த சூரா 2-5 வெர்சஸ் சொல்ல வர விஷயம் manners with the prophet sallallahu alaihi wasallam. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எப்படியான ஒழுக்கத்தை நாங்கள் சொல்லணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இறை விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலாக உங்களது குரல்களை உயர்த்தாதீர்கள். எங்களோட வாய்ஸை நாங்கள் அதுக்கு மேலே கொண்டு போகக்கூடாது. வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹ்ரி பஅதிக்கும் லிபஅத், நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கொள்வீங்களே, இது அந்த காலத்தில் உள்ளாக்களுக்கு அருளப்பட்டது. நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுங்களே, எழுமுங்க, வாங்க, போவோம், அப்படி ஒன்று செய்வோமா, இப்படி ஒன்று செய்வோமா, இந்த மெத்தட்ல நீங்கள் ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நீங்கள் பேசவான. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அன் தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் விளங்காத வகையிலே உங்களோட நல்ல விஷயங்கள், உங்களோட உங்களோட அமல்கள் எல்லாம் அடிபட்டு போய்த்துடும். அப்போ இந்த வசனம் வந்த பிறகு எங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த பலம், அவங்க எந்தளவு ஒரு நினைக்கிறேன் நோமலான மனிதர்களை விட அறிவிலையும் சரி உடல்லையும் சரி வலிமை உள்ளோரா. அவர் நோமலா சத்தமாக தான் பேசுவார். ஆனால் இந்த வசனம் இறங்கிக்க பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் நீங்கள் பேசலையா என்று கேட்டால் தான் பேசுவாங்க. ஏண்டா எந்த கருத்தும் அவங்க சொல்றதுக்கு ரெடி இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னத்தை சொல்றாங்களோ அதை மட்டும்தான் கேட்டாங்க, அதுக்கு மேலே ஒரு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடி இல்லை. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், ரகசியமாக தான் பேசுவாங்க. அவர் பேசினா பக்கத்தில் உள்ளவரால் கேட்காது, அப்படித்தான் அவங்களோட ப்ராக்டிஸிங். சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நான் தான் இந்த சமூகத்திலே மிச்சம் சத்தமாக பேசுகிற ஒரு ஆள். ஸோ இந்த வசனம் எனக்குத்தான் இறங்கிச்சு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிட் பண்ணதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது, நான் அனமின் அஹ்லின் நார், நான் நரகத்துக்கு போகிற ஒரு ஆள் இந்த அவர் ஃபீல் பண்ண தொடங்கிட்டார். ஸோ அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட மஜ்லிஸில் ஒரு வாரத்தை தவிர்த்து கொண்டுட்டார். ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது விளங்கி போச்சு, இவரை காண கிடைக்குது இல்லையே, இவர்கிட்ட எப்சன்ஸ் மிச்ச நாள் ஆகிக்குது, இந்த அப்சன்ஸுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்று கேட்டு ஆளை விட்டு அவரை கூட்டி வர சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு அந்த விஷயம் சொல்கிறாங்க, போகிற ஆளுக்கு, ஓ இதுதான் விஷயம், அவர் இப்படி நினச்சிட்டு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு வெக்கப்பட்டுட்டு பயப்பட்டுட்டு வாரார் இல்லை. அப்போ அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்லை அவர் ஹுவ மின் அஹ்லில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போகிறவரா. இதை கேட்ட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலாவோட தூதரால வாக்களிக்கப்பட்ட ப்ரொமிஸ் பண்ணப்பட்ட ஒரு மனுஷர் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு ஆளை எங்களோடே நாங்கள் பார்க்குறோம். சுப்ஹானல்லாஹ். இதுதான் அன்றைய சஹாபாக்களோட மனோநிலை இருந்துச்சு. நாங்கள் இது எப்படி எங்களோட லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறது? அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட இல்லை, ரைட்? இந்த குர்ஆன் வசனங்களும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் தான் எங்கிட்ட இருக்குது. நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்?
குர்ஆன் வசனத்தில் பயமே இல்லை, தெளிவாக இருக்குது, ரைட். ஆனால் ஹதீஸை பொறுத்தவரையில் நாங்கள் இப்போ ஒத்தன்டிக் நரேஷன்ஸை தேடி போவோம். யார் வேண்டாலும் என்ன ஹதீஸ் வேண்டாலும் சொல்லலாம். ஒரு காலத்தில் குலஃபா ராஷிதீன்களோட காலம் முடிஞ்ச பிறகு பிஸ்னஸ் பர்பஸுக்காக வேண்டி சும்மா ஒரு கதையை சொல்லிவிட்டாங்க. மன் அக்கல பாதிஞ்சான் தஹலல் ஜன்னா, யார் கத்தரிக்காய் சாப்பிட்றாங்களோ சொர்க்கத்துக்கு போய்த்தாங்க. உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிஸில் இது இல்லை. இப்படித்தான் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்னன் ஒரு ஹதீஸை சென்னா போதும், அது சஹீஹா தஈஃபா மௌதுஆ ஒன்றும் பார்க்கறது. எனவே எங்களுக்குரிய முதலாவது வேலை என்னன்னு சொன்னால், இன்றைக்கு எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்டர்நெட்டில் தேடிக்கொள்ளலும், எங்களோட பிள்ளைகள்கிட்ட தேடி படிச்சு கொள்ளலும், அதுக்குன்னு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஒத்தன்டிக் ஹதீஸை ஃபர்ஸ்ட்டுக்கு தேடிக்கொள்ளணும். அதே நேரம் அது எங்களுக்கு கிடைக்கலையா, தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்படியும் இல்லையா, எங்களுக்கு அதை பற்றி ஒரு தெளிவு இல்லை, தேவையில்லாத குறுக்கு கேள்வி கேட்குறத நிப்பாட்டிக்கொள்ளணும். அப்படி தானே? அதே நாங்கள் இந்த வசனத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். அப்போ தானே எங்களுக்கு உண்மையை விளங்கிக் கொள்ளணும். அடுத்த வசனம் சொல்லுது, இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இந்த ரசூலில்லாஹி, யார் அல்லாஹ்வின் தூதரோடு அவங்களோட வாய்ஸை ஒரு டெம்போவை மெயின்டைன் பண்ணுறாங்களோ, மெதுவாக பேசிக்கொள்கிறாங்களோ, உலாஇகல்லதீனம் தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா. அப்போ இறை உணர்வுக்காக வேண்டி இல்லாட்டி தக்குவாவுக்காக வேண்டி அல்லாஹு தாலா அவர்களது உள்ளங்களை டெஸ்ட் பண்ணி கொள்றார். லஹும் மக்ஃபிரத்துன் அஜ்ருன் அபீம், அவர்களுக்கு மிகப்பெரிய மன்னிப்பும் மிகப்பெரிய கூலியும் உண்டு. எங்களுக்கு தெரியும் தக்குவான்றது ஒரு டெஸ்ட். அல்லாஹ் தஆலா அதை ஈஸியாக எல்லாருக்கும் கொடுக்கறதும் இல்லை. டெஸ்ட் இல்லாமல் எங்களுக்கு தக்குவாக்கு பெய்த்துக்கொள்ளவும் இல்லை. யார் சரி சோதனை இல்லாமல் லைஃப்பில் டெஸ்ட் இல்லாமல் ஒரு நல்ல நிலைக்கு வரையலுமா? தக்குவாக்கு வரையலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அதுக்கு முன்னுக்கு வாழ்ந்த நபிமார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு வந்த சாலிஹீன்கள், சலஃபுகள், ஹலஃபுகள், இமாம்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இந்த தக்குவாவை எடுத்துக்கொள்ளும். ஈஸியாக கிடைக்கிற சாமான் இல்லை. அல்லாஹ் தஆலா எப்போ கொடுக்குறான்னு சொன்னால் ஒரு டெஸ்ட்டை கொடுத்து அதில் அவங்க பாஸ் பண்ணினாங்க. ஸோ யாருக்கு அல்லாஹு தாலா அந்த தக்குவாவை கொடுக்குறாங்களோ, யார் தங்களோட குரல்களை மெதுவாக பேசிக்கொள்கிறாங்களோ, அவர்கள் அல்லாஹ் தாலா எங்கள் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தாலா தக்குவாவை கொடுக்குறாங்க. அவங்க தான் உண்மையிலே அல்லாஹு தாலாவை அஞ்சியவர்கள், அல்லாஹு தாலாவை பயப்பட்டவர்கள், அல்லாஹு தாலா இருக்கிறான் என்ற உணர்வோடு வாழ்ந்தாங்க. உண்மையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்த பிறகும் கூட அந்த கபரால் போகக்கொள்ள கூட அவங்களோட வாய்ஸை மெதுவாக தான் பேசி இருக்கிறாங்க. சஹாபாக்களோட பேசக்கொள்ள அந்த இடத்துக்கு போனாலும் கூட அவங்களோட வாய்ஸை அவங்க தாழ்த்தி தான் பேசிக்கிறாங்க. ஏண்டா அந்த அளவுக்கு இந்த குர்ஆன் வசனத்தோட பெருமதி அவங்க விலை கூட. அடுத்த வசனம் சொல்ல வருது, இன்னல்லதீன யுனாதூனக மின் வராஇல் ஹுஜுராத், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரூப் வந்து அவங்கள கூப்பிடுறாங்க. எதுக்கு பின்னான்னு சொன்னால், வராஇல் ஹுஜுராத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கம்பார்ட்மெண்ட்ஸுக்கு வெளியே இருந்து, வீட்டுக்கு வெளியே இருந்து, யா முஹம்மத் வெளியே வாங்க அப்படி கூப்பிடுறாங்க. அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அவங்கள நிறைய ஆக்கள் வந்து ஒழுங்கான அறிவு இல்லாதவங்க. வலவ் அன்னஹும் சபரு, நிச்சயமாக அவங்க பொறுமையோடு இருந்தாங்கன்னு சொன்னால், ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம், நீங்கள் அவங்ககிட்ட போகும் வரைக்கும், லகான கைரன் லஹும், அது அவங்களுக்கு நலவாக இருக்கும். வல்லாஹு கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பவன், அருள்களை கொடுக்குறவன். உண்மையிலே இந்த குர்ஆன் வசனம் சொல்ல வார கருத்து இல்லாட்டி இந்த குர்ஆன் வசனத்துல சபபுன் நுசூல் என்னன்னு சொன்னா, இந்த ஆயா இறங்கினதுக்குரிய காரணம் ஹிஜ்ரி 9
ஆமுல் wufuud இல்லாட்டி இயர் ஆஃப் டெலிகேஷன். வேறு வேறு நாடுகளில் இருந்து ஒரு குரூப் ஒன்று வருது. இந்த குரூப்பில் நிறைய பேருக்கு வந்து உண்மையில் ஒழுங்கான அறிவு இல்லை. அதில் தமீம் கோத்திரம், தமீம் ட்ரைப் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வைஃப் மார்ட அக்கமடேஷனுக்கு வெளியே நின்று கூப்பிடுறாங்க, முகமது வெளியே வாங்க. ஸோ இவங்களை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அக்ஸருஹும் லா யாக்கிலூன், அதில் பெரும்பாலானாக்கள் உங்களை பற்றி தெரியாது, இஸ்லாம்னா என்னென்னு தெரியாது, ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறேன்னா என்னென்னு தெரியாது. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்கொள்ள வேணாம். என்றாலும் கூட வலவ் அன்னஹும் சபரு, அவங்க பொறுமையாக இருந்தாங்கடா, நீங்கள் வெளியே வரும் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். ஸோ இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு முஃமின் எப்பயும் சில விஷயங்களுக்காக வேண்டி வெயிட் பண்ணணும். நபிமார்களுக்காக வெயிட் பண்ணணும். இந்த ஹதீஸ், இந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்ல வாரணத்தை கேட்கறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணணும். அறிஞர்களுக்காக வெயிட் பண்ணணும். அப்பதான் அது எங்களுக்கு நல்லவா இருக்கும். அப்ப இந்த வசனம் அதுக்கு பிறகு சொல்லுது, அப்படியே சொல்லிட்டு சொல்லுது, வல்லாஹு கஃபூருர் ரஹீம். இஸ்திக்ஃபார், இஸ்திக்ஃபார் செய்து முக்கியத்துவம். நீங்க பிழை செய்யலாம், ஆனா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்க தௌபா செஞ்சு கொள்ளுங்க, இஸ்திக்ஃபார் செஞ்சு கொள்ளுங்க. அப்படி நீங்க செஞ்சா அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிப்பான். அபு உபைத் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க சொல்ற ஒரு வசனம் தான், நான் எப்பயும் என் லைஃப்ல எந்த ஒரு ஸ்காலர்ட இல்லாட்டி எந்த ஒரு அறிஞர்ட இல்லாட்டி எந்த ஒரு படித்த மனுஷன் கதவையும் நான் என் லைஃப்ல தட்டினதே இல்லை. எவ்வளோ நேரமாகினாலும் நான் வெளியே இருந்து வெயிட் பண்ணுவேன். அவங்க வந்த பிறகு தான் நான் அவங்களோட பேசுவேன். ஸோ அவங்களுக்குரிய ஸ்பேஸை நான் கொடுப்பேன். ஸோ இதுதான் இந்த வசனம் எங்களுக்குள்ள கொண்டு வர மாற்றம். நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்கக்கொள்ள, ஒரு ஹதீஸை கேட்கக்கொள்ள, ஒரு அறிஞர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கொள்ள நாங்கள் வெயிட் பண்ணோம். எங்கட அவங்களுக்கு முந்தி கருத்து தெரிவிக்கையுமேலா, அவங்களோட கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கையுமேலா, அவங்களோட ஆர்கியூமெண்ட் பண்ண போகையுமேலா, அன்லெஸ் அவர் சொல்றது பிள்ளைன்னு கண்டா இல்லாட்டி குர்ஆன் வசனம் ஒரு அறிஞர் பேசுறதுக்கு எதிராக இருக்கிறத கண்டா தான் நாங்கள் பேச போகணும். அதை நாங்கள் 100% வெரிஃபை பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் பேசணும். அடுத்தது இந்த ஹுஜராத்தில் 6ல் இருந்து 8வது வசனங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னா, மெனஸ் வித் ஓன் அஃபேர்ஸ். எங்களை நாங்கள் எப்படி வச்சுக்கொள்ளணும், நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் சில விஷயங்களை மேனேஜ் பண்ணணும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிக், உங்களிடத்துல ஒரு மோசமான ஒரு ஆள் வாராரு, ஒரு தீமை செய்கிற ஒரு ஆள் வாராரு, பிநபஇன், ஒரு மெசேஜை கொண்டு வரும், ஃபதபையனு, அப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கொள்ளுங்க, அவர் சொல்கிற விஷயம் சரியான. அப்படி இல்லாட்டி அன் துஸீபு கௌமம் பிஜஹாலத்தின் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின், அப்படி நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அந்த மெசேஜை வச்சு நீங்கள் இன்னொரு சமூகத்துக்கு நீங்கள் என்ன சரி தீமை ஒன்று செஞ்சிருவீங்க. அதுக்கு பிறகு நீங்கள் செஞ்ச அந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் வொரி பண்ணுவீங்க. ரைட் ரைட். ரைட். இதுக்கு முந்தின வசனங்கள் ஒரு லீடர்ஷிப்புக்கு நாங்கள் எப்படி கட்டுப்படணும், அந்த லீடர்ஷிப்பை நாங்கள் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்ற மைனஸை பார்த்தோம். ரைட். இந்த வசனம் சொல்ல வர விஷயம் அதுக்கு பிறகு நாங்கள் எங்களை பார்த்துக்கொள்ளணும் தானே. அவங்ககிட்ட இருந்து வார ஓர்டர்ஸ் இல்லாட்டி அவங்ககிட்ட இருந்து வார தோட்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்த பிறகு நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாட்டி நாங்கள் அதை படிக்கிறதுல என்ன பிரயோசனம், இல்லாட்டி நாங்கள் அதுக்கு பின்னால் போகிறதுக்கு என்ன பிரயோசனம். ரைட். உண்மையில் இந்த சம்பவம் என்னத்துக்குன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முஸ்தலக் கோத்திரம், முஸ்தலக் ட்ரைபுக்கு ஒரு வலீத் பின் உக்பா என்ற சஹாபியை போய்த்து ஜக்காத்தை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புகிறாங்க. அவங்க ஜக்காத்தை பே பண்ணிட்டாங்க. பட் இவருக்கு என்ன பிரச்சனையோ தெரியா, உண்மையிலே அவர் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அவங்க வந்து இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் தூரமாகி போயிட்டாங்க. ரைட். அதோட ஒரு ஒரு ஆர்மி குரூப் ஒன்று ரெடி பண்ணுறாங்க, ஒரு ஆர்மி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க எங்களோட போராடுறது. ஒரு சஹாபி
அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே நம்பல. அப்போ ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று கிடைச்சிக்குது, நீங்கள் போய்த்து கொஞ்சம் பாருங்கள். அப்படி பார்த்தா சில சஹாபாக்களோட நைட் டைமில் போகிறாங்க, அங்கே பாங்க செல்லுது, அவங்க தொழுகிறாங்க, ரைட், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒரு விஷயம் விளங்குது, இந்த சஹாபி ஒரு பொய் ஒன்று சொல்லிக்கிறாங்க. ஸோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ப்ராக்டிஸ் இல்லாட்டி அவங்களோட ஆக்ஷன் ஒரு மெசேஜை கேட்டோன்னு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே அதை வெரிஃபை பண்ணினாங்க. வெரிஃபை பண்ணலாட்டி ஒரு இஸ்லாமிய அரசு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழே இருக்கிறது ஒரு அரசு தானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பிரசிடென்ட், ரைட்? அப்போ அவங்க அடுத்தது என்ன செய்வாங்க? எங்களுக்கு ஒரு அரசுக்கு எதிராக போராடுறாங்களா என்ன செய்வோம்? நாங்கள் போருக்கு போய் தான் அவங்களை கொண்டு போடுவோம். ஸோ எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு நியூஸை நாங்கள் வெரிஃபை பண்ணாமல் இந்த சமூகத்தை கொண்டா ஒரு ஃபீல் பண்ண வேண்டியது யார்? இல்லாட்டி ஒரி பண்ண வேண்டியது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய தூதர் முதலாவது செஞ்ச விஷயம் அதை வெரிஃபை பண்ணினாங்க. உண்மையிலே ஒரு பாவி இல்லாட்டி ஒரு மோசம் செய்கிற ஒரு ஆள் பெரும்பாலும் அவர் போய் தான் சொல்லுவார். எனவே இஸ்லாமிய உம்மத், இஸ்லாமிக் கம்யூனிட்டி ஈக்கணும்னு சொன்னால் இந்த பொய் இல்லாட்டி இந்த சந்தேகம் முழு சமூகத்துக்கும் பரவக்கூடாது இடத்துல நாங்கள் மிச்சம் தெளிவாக இருக்கணும். இது நாங்கள் டெய்லி லைஃப்லேயே பார்க்கலாம். ஒரு ஆள் ஒரு குரூப்பை பற்றி இல்லாட்டி ஒரு மனுஷரை பற்றி இல்லாட்டி இன்னொரு சமூகத்தை பற்றி ஒரு மெசேஜ் கொண்டு வந்தால் முதலாவது அவர் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்கலாம், நாங்கள் அதை வெரிஃபை பண்ணணும். இல்லாட்டி அதுக்கு எடுக்கிற ஆக்ஷனுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. ரைட். அப்போ உண்மையிலே இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மெசேஜ் கொண்டு வரால் இல்லாட்டி ஒரு மனிதர் எப்பயுமே ட்ரஸ்ட் வர்த்தி, அவர் நம்பிக்கையான ஒரு ஆள் தான், அதில் டவுட்டே இல்லை. ஆனால் ஒரு பாவி இல்லாட்டி ஒரு ஈவில் டூவர், ஒரு தீமை செய்கிற ஒரு ஆள், அவர்கிட்ட மெசேஜ் எப்பயும் வெரிஃபை பண்ணப்பட வேண்டும். அதை நாங்கள் தான் விளங்கிக் கொள்ளணும். அட் த சேம் டைம் நாங்கள் ஒரு காலமும் ஆக்ஷன் எடுக்கிறதுல நாங்கள் ரஷ் பண்ணலாம், அவசரப்படலாம். அப்படி அவசரப்பட்டோம்னு சொன்னால் நாங்கள் இந்த வசனத்தில் விளக்கத்தை பார்த்தோம், அப்படியான மோசமான ஒரு நிலைக்கு தான் நாங்கள் போவோம். அதே மாதிரி நாங்கள் அப்படி அவசரமாக எடுக்கிற, நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன் நிச்சயமாக இஸ்லாத்தோட கைட்லைன்ஸ் கீழே வராது, மிச்சம் மோசமாக தான் இருக்கும். இந்த 7வது குர்ஆன் வசனம் சொல்லுது, வஅலமு அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், நீங்கள் விளங்கிக்கோங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோட தான் இருக்கிறார். லவ் யுதியக்கும் ஃபீ கஸீர மினல் அம்ரி, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோட விஷயங்கள்ல அதிகமான உங்களோட விஷயங்கள்ல உங்களுக்கு கட்டுப்பட்டா லானித்தும், நீங்க கஷ்டப்படுவீங்க, நீங்க சிரமப்படுவீங்க, உங்களுக்கு தான் கஷ்டம். வலாக்கின் அல்லாஹ ஹப்பப இலைக்குமுல் ஈமான், மாற்றமாக அல்லாஹ் உங்களோட ஈமான உங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கினான். வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும், அந்த ஈமான உங்களுக்கு அழகாகி தந்தான். வகர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், நிராகரிப்பு, குஃப்ரையும் வல் ஃபுசூக், பாவம் செய்கிற, மோசம் செய்கிற, பிரச்சனைகள் ஏற்படுத்துறத, வல் இஸ்யான், கட்டுப்படாமல் இருக்கிற, இஸ்லாத்துக்கு எதிர்ச்சொல் தான், ஆப்போசிட் தான் அல் இஸ்லாம் வல் இஸ்யான். இஸ்லாம்ன்றது டோட்டலாக கட்டுப்படுறது, இஸ்யான்ன்றது கட்டுப்படாமல் போகிறது. ஸோ இதுக்கு எதிராக இந்த இப்படியான விஷயங்கள் அல்லாஹ் அவங்கள வெறுக்க வச்சான். உலாயிக ஹுமுர் ராஷிதூன், அவர்கள் தான் நேர் வழியில் போகிறாங்க. இங்கே பார்ப்போம், இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் இருந்தவங்க, ஈவன் நாங்கள் இருந்தால் எங்களுக்கு இந்த ஹதீஸ்கள் எந்த பிழையும் இல்லாமல் எங்கள்கிட்ட சேர்ந்து, ஸோ எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிரேட் பிளெஸ்ஸிங், ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய அருள். இட்ஸ் a டைனமிக் கண்டக்ட், சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு கண்டக்ட். எங்களுக்கு சொல்லலுமா, சொர்க்கம் ஒன்று எங்களோட பேசுது, சொர்க்கத்தில் இருந்து வார மெசேஜ் எங்களுக்கு கிளியரா கிடைக்குது.
அப்படியான ஒரு தொடர்பு தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட எல்லா எஃப்ஐஆர்ஸையும் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், சொர்க்கத்தில் இது வர மெசேஜ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு என்னத்தை கொணந்த அதை நாங்கள் கேட்டுட்டு எங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு தூரத்தில் வச்சுட்டு நாங்கள் ஃபுல்லாகவே அல்லாஹுக்கும் அவனது தூரருக்கும் சரண்டர் ஆகணும். இதுதான் இந்த வசனம் சொல்ல வர விஷயம். அப்போ எங்களோட தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள்ல நாங்கள் அல்லாஹ்வின் தூதரை மதிக்கலண்டா இல்லாட்டி எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கட்டுப்பட்டு நடக்கணும்னு சொன்னால் நாங்கள் நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுவோம். நாங்கள் எப்போ குர்ஆன் சுன்னாவை நிராகரிக்கிறோமோ அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்ந்தாக்கள் எப்போ இதை கேட்க ரெடி இல்லையோ எங்கிட்ட தான் ப்ரொஃபெட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கேட்டுட்டு நினைக்கிறாங்களோ அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், அப்படி இருக்கக்கொள்ள நீங்க என்ன செய்யணும்டா ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகள் அவன் ஓர்டர்ஸ் இந்த உலகத்துல நீங்க அமுல்படுத்தணும். we have to implement that. அதைத்தான் நாங்கள் செய்யும். நாங்கள் அது இல்லாமல் வேற ஒன்றுமே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போவேலாம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அழகாக ஆக்குது அப்படின்னு சொன்னா وَحَبَّبَ إِلَيْكُمُ الْإِيمَانَ وَزَيَّنَهُ فِي قُلُوبِكُمْ. அல்லாஹ் தஆலா ஈமான ஒரு டேஸ்டாக தான் வச்சுக்கிறான். சரியா? உண்மையிலே எங்களுக்கு சில விஷயங்கள் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ஈமானை நாங்கள் விலகி கொண்டோம்னு சொன்னால் அந்த ஈமான டேஸ்ட் எங்களுக்கு பட்டுச்சுன்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் படுறது ஒன்றும் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. ஷஹீத் சையத் குதுப் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கொள்ள அல் ஹயாத்து ஃபி திலாலில் குர்ஆன் நிஅமா, குர்ஆன்ட நிழலுக்கு கீழே வாழ்றது வந்து ஒரு நிஅமா, ஒரு அருள். லா யாரிஃபுஹா இல்லா மன் தாக்கா, அதனை டேஸ்ட் பண்ணினாக்களை தவிர அந்த சுவையை யாராலும் அறிந்து கொள்ளல. நாங்கள் எந்த விஷயத்தை இஸ்லாத்துக்காக பொறுத்து போகிறோமோ அதுக்குரிய கூலியை எதிர்பார்க்கிறோமோ அப்போதான் அந்த ஈமான் எங்களுக்கு டேஸ்டாக இருக்கு. ரைட்? அதனால தான் எங்களுக்கு இந்த குஃப்ரும் பாவம் செய்கிறதும் அத்துமீறி போகிறதும் கட்டுப்படாமல் இருக்கிறதும் எங்களுக்கு வெறுப்பாக இருக்குது. அதனால தான் அதை நாங்கள் வெறுக்கிறோம். அப்படி தான் எல்லா தடைகளுக்கு செஞ்சு வச்சுக்கிறோம். ரைட்? அப்போ சில நேரம் மனுஷர் வந்து பிழை செய்யும். ரைட்? ஆனால் அவன் ஒரு காலமும் அவசரப்படையலாம். அதான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. ஸோ உலாஇக ஹுமுர் ராஷிதூன், அவங்க அவங்களோட பிழையை விளங்கி அவங்களோட பாதையை அமைச்சு கொண்டாங்கன்னு சொன்னால் they will be guided to the noble path. அவங்க தான் சரியான பாதைக்கு கொண்டு செல்லப்படுவாங்க. அதுதான் உலாஇக ஹுமுர் ராஷிதூன். 8வது வசனம் சொல்லுது ஃபதுலம் மினல்லாஹி வ நிஅமா வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். இது அல்லாஹு தஆலாவுடையத்திலிருந்து வந்த ஒரு ஃபதுல், சிறப்பு, ஒரு நிஅமா, ஒரு பிளெஸிங். வல்லாஹு அலீமுன் ஹக்கீம். உண்மையிலே அல்லாஹு தஆலாவுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. இன்னல்லாஹ யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மை யஷா. அல்லாஹு தஆலா தனது அருளை அவன் விரும்பினாக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறான். அந்த விரும்புறாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களில் கஷ்டப்படணும், இந்த ஈமான டேஸ்ட் பண்ணணும், எங்களோட விஷயங்களை நாங்கள் விட்டுட்டு வரணும், பாவங்களை விட்டுட்டு வரணும், எங்களோட லைஃப்பை மாற்றணும். அப்போதான் அல்லாஹ் தாலாவுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும். அப்போ அல்லாஹ் தாலா அருளை யாருக்கு கொடுக்குறான்னு சொன்னா அவன் செலக்ட் பண்ணினாக்களை, அவன் யாரை தெரிவு செஞ்சானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறான். இது வந்து அவன் நாலேஜ்லேயும் அவன் விஸ்டம்லேருந்து வர விஷயம். இது அல்லாஹ் தாலாக்கு மட்டும்தான் தெரியும். இது அல்லாஹ் தாலாவுடைய விஸ்டம், முழுக்க முழுக்க அவன் ஞானம், அவன் தான் தெரிவு செய்கிறான். அவன் எங்களுக்கு செல்லலாம் அப்படின்னு அல்லாஹ் தாலா எங்களுக்கு தெரிவு செய்யலை போல. நாங்கள் ஒரு கண்டிஷன் ஒன்று சொன்னோம் தானே, நாங்கள் இது எல்லாத்தையும் முட்டுட்டு எங்களோட லைஃப்பை மாற்றினா தான் நாங்கள் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வருவோம். யூஸ்வலாக ஒரு கிளாஸில் ஒரு மானிட்டர் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறோம்? டீச்சருக்கு விளங்கும், இவர் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறார், தேவையில்லாமல் எல்லா பொருளையும் சண்டை பிடிக்க போகிறோம்ல, இவர் தான் இந்த ஸ்கூல்கிட்ட கான்டெக்ட்ஸை வந்து அழகாக ஃபாலோ பண்ணுறார். அப்போ தான் மானிட்டராக இருக்கேன். ஏண்டா ஒன் ஆஃப் த செலெக்ஷன்ஸ், டீச்சரால் ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு செலெக்ஷன். அப்போ அல்லாஹ் தாலா தெரிவு செய்யறா எவ்வளோ விஷயங்களை பார்க்கணும். ரைட்? இதுதான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு சொல்ல வர விஷயம். அப்போ நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் தாலா எங்கே போக சொல்கிறானோ, அல்லாஹ் தாலோட பிளான் என்னவாக இருக்குமோ, அல்லாஹ் தாலோட ஆர்டர்ஸ் என்னவாக இருக்குமோ அதை நாங்கள் செய்யணும். நாங்கள் அவசரப்பட்டு அந்த வழியில் இருந்து நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா இந்த குர்ஆன் வசனம் இன்னொரு குர்ஆன் வசனம் சொல்லுது
وَيَدْعُ الْإِنسَانُ بِالشَّرِّ دُعَاءَهُ بِالْخَيْرِ وَكَانَ الْإِنسَانُ عَجُولًا. உண்மையிலே மனுஷன் எனக்கு நலவு வேணும்னு மட்டும் துவா கேட்கிறல்ல, சில டைம்ல அவசரத்தில் எனக்கு மோசமான விஷயங்கள் நடக்கணும்னு கேட்டுரு துவா. நல்லா சொல்றேன். எனவே நீங்க பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருந்து இந்த பாதையில போனா தான் உங்களுக்கு அல்லாஹ் தாலாவுடைய சாய்ஸ்ல நீங்க இருப்பீங்க. அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸஸ் இன் யோர் லைஃப். உங்களோட லைஃப்ல உள்ள முக்கியமான சாய்ஸா தான் அது இருக்கும். எனவே இது ஒரு ஜேர்னி, இந்த உலக வாழ்க்கை ஒரு பயணம். இந்த வாழ்க்கையில அல்லாஹ் தாலாவுடைய திருப்தியை நீங்க அடைகிறதுக்காக வேண்டி பயணிச்சா தான் அல்லாஹ் தாலாவுடைய நியாமா உங்களுக்கு வந்து சேரும். 9 இருந்து 12வது வார குர்ஆன் வசனங்கள் வந்து சொல்லுது, மேனர்ஸ் வித் அதர்ஸ். அடுத்தாக்களோட நாங்கள் எப்படி ஒழுக்கத்தோடு நடந்து கொள்றோம், அடுத்தாக்களோட எங்களோட அதபுகள் எப்படி இருக்கணும், எங்களோட ஒழுக்கம், எங்களோட கரெக்டர்ஸ், எங்களோட மேனர்ஸ் எப்படி இருக்கணும். وَإِن طَائِفَتَانِ مِنَ الْمُؤْمِنِينَ اقْتَتَلُوا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا. மூமின்கள்ல 2 குரூப்ஸ் சண்டை பிடிச்சு கொள்றாங்க. ஸோ நாங்கள் என்ன செய்யணும்? فَأَصْلِحُوا بَيْنَهُمَا, அவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துங்க. فَإِن بَغَتْ إِحْدَاهُمَا عَلَى الْأُخْرَى, ஒரு குரூப் இன்னொரு குரூப்புக்கு மேல அத்துமீறி போனா, பகாண்டு சொன்னா எல்லை மீறி போனா, ஒரு எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் ஒன்றைக்கு தானே, அந்த லிமிட்டை தாண்டி அவங்க போனா فَقَاتِلُوا الَّتِي تَبْغِي حَتَّى تَفِيءَ إِلَى أَمْرِ اللَّهِ, அவங்களோட நீங்க போராடுங்க, அவங்க அல்லாஹு தாலாவுடைய பக்கம் சாய்கின்ற வரை, அல்லாஹு தாலாவோட பக்கத்துக்கு அவங்க வரும் வரைக்கும் நீங்க அவங்களோட சண்டை பிடிக்கணும். சண்டை பிடிக்கிறாங்க எப்படின்னு பார்ப்போம். فَإِنْ فَاءَتْ, அப்படி அவங்க சாஞ்சி வந்தாங்கன்னு சொன்னா فَأَصْلِحُوا بَيْنَهُمَا فَأَصْلِحُوا بَيْنَهُمَا بِالْعَدْلِ, நீங்க ஜஸ்டிஸோட அவங்கள சமாதானப்படுத்துங்க. وَأَقْسِطُوا, நீங்க அவங்களோட நீதமா நடந்து கொள்ளுங்க. இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், யாரு நீதமா நடந்து கொள்றாங்களோ, நீதியா நடந்து கொள்றாங்களோ அவங்கள அல்லாஹ் தாலா விரும்புறான். முதலாவது, இது ஒரு ப்ராக்டிக்கல் ரூல். ஒரு இஸ்லாமிக் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராக்டிக்கல் ரூல். ஹார்ட் ஃபீலிங்ஸ் வரும், சண்டை சச்சரவுகள் வரும், ரைட்? இது எப்போ இருக்கணும்னு சொன்னா சூன் ஆஃப்டர் த வெரிஃபிகேஷன். நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோமே, ஒரு மெசேஜ் ஒன்று வருது, அந்த மெசேஜை நாங்கள் ஒன்றாவது வெரிஃபை பண்ணணும். அதுக்கு பிறகு தான் இந்த ப்ராக்டிக்கல் ரூலுக்கு நாங்கள் போகணும். இந்த பிலீஃபர்ஸ் வந்து அல்லாஹ்வை நம்புறாக்கள் வந்து அவங்களோட ஆக்ஷன்ஸில் வந்து அவசரப்பட மாட்டாங்க. அப்படி அவங்க அவசரப்பட்டால் நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லாட்டி நெகட்டிவ் ரிசல்ட்ஸை தான் அவங்க மீட் பண்ணுவாங்க. ஸோ கவுண்டர் ப்ரொடக்டிவ், எதிர்மறையான விளைவுகளை தான் அவங்க செஞ்சு கொள்வாங்க. உண்மையிலே இந்த குரூப்ட வேலை என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தாலாவுடைய சட்டம் இந்த சமூகத்தில் வளரணும்னு சொன்னால், இப்படியான பிரச்சனைகள் வரக்கொள்ள நாங்கள் நீதமாகவும் ஃபேர்னஸோடையும் ரைட்டை சரியாக புரிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளணும். இதுதான் ஒரு முஃமின் ஆட்டிடியூடாக இருக்கு. அது இல்லாமல் பிரச்சனையை விளங்கி அதுக்கு அவசரப்பட்டு வேற முடிவு ஒன்று எடுத்து உண்மையிலே பிரச்சனை இல்லாத குரூப்புக்கு சார்பாடாக நிற்கணும். ஆனால் பிரச்சனைக்கு போகிற ஒரு ஆள் எங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மனநிலை எழுப்பார்னு சொல்லி, அது எங்களுக்கு விளங்காட்டியும் கூட அதுக்குத்தான் எங்களை ஃபஅஸ்லிஹூ பைனஹுமா, நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுப்பை எடுக்கிறதுக்கு முன்னுக்கு பார்க்கணும், கொஞ்சம் விசாரிக்கணும் எந்த சைடில் ராங் இருக்குது. அதுக்கு பிறகு தான் எங்களோட ஆக்ஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. அதே மாதிரி இந்த குர்ஆன் வசனம் சொல்ல வர 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு பிரச்சனைகளை அலசி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு கிளியர் ஆகிருச்சு. அடுத்தது உங்களோட ஆட்டிடியூட் இல்லாட்டி உங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கணும்னு சொன்னால், நீங்கள் எப்படியும் ஒரு ஆளை கண்டுபிடிப்பீங்க தானே, இவங்க தான் ரோங் கண்டுபிடிச்சா அவங்க அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, அவங்ககிட்ட தான் பிள்ளைன்னு சொன்னாலும், அப்போ அவங்களோட ஃபைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்குது. எப்படியான பெர்மிஷன் நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி அப்படி ஃபைட்டுக்கு முன்னுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்கள சமாதானப்படுத்தணும், அவங்களோட பிழைகளை சுட்டி காட்டணும், ரைட்? அவங்களோட தவறுகளை குறைகளை அடையாளப்படுத்தணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், 3வது செக்ஷன் கடைசி செக்ஷனுக்கு போடணும்னு சொன்னால், அந்த ஃபைட் பண்ணுறதுல நீங்கள் வந்து
ஃபைட்டோட நோக்கம் வந்து ஒரு சகோதரத்துவத்தையும் முஸ்லீம் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு பொண்டிங்கையும் கொண்டு வரே தானே தவிர ஒரு குரூப்பை இன்னொரு குரூப்ல இருந்து உயர்த்தி காட்டுறதுக்காக இல்லை, இல்லாட்டி ஒரு குரூப்பை மட்டம் தட்டி பணியை போடுறதுக்காக வேண்டி இல்லை. உண்மையிலே அப்படி செய்கிறார்கள் they will be God fearing, அவங்களுக்கு தக்குவா இருக்கும். ஸோ இதுதான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுற விஷயம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், அப்போ நீங்கள் அவங்களுக்கு இடையில் உங்களோட பிட்வீன் யுவர் பிரதர்ஸ், உங்களோட சகோதரர்களுக்கு இடையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அமைதியை கொண்டு வாங்க. ஒத்தக்குல்லாக லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ் தாலாவுடைய உணர்வை உங்களுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அல்லாஹ் தாலா உங்களுக்கு அருள் செய்வான். உண்மையிலே ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி அதுக்குள்ள லவ், பீஸ், கோஆபரேஷன், யூனிட்டி எல்லாம் மஸ்ட், அது கட்டாயம் இருக்கணும். ஏண்டா குர்ஆன் வசனங்களை படித்து அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பார்த்தோம், இந்த கைட்லைன்ஸை கீழே வந்த ஒரு சமூகத்துக்குள்ளுக்கும் அன்பு எப்படி இல்லாமல் இருக்கணும், கோஆபரேஷன் எப்படி இல்லாமல் இருக்கணும், அமைதி எப்படி இல்லாமல் இருக்கணும். அதே நேரம் கான்ஃப்ளிக்ட், கருத்து முரண்பாடுகள், பிரச்சனைகள், ஃபைட்டிங்ஸ் வாரது நார்மல், சர்வசாதாரணம். ஏன்னா எல்லாரும் வந்து நாங்கள் வானத்திலிருந்து வந்து இறங்கினாக்கள் இல்லையே, களிமண்ணால் படைக்கப்பட்டிருக்கின்ற வகையில் அந்த குணங்கள் எங்கிட்ட இருக்கும், அந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் ரிகன்சிலியேஷன், சமாதானப்படுத்துகிற, பேச்சுவார்த்தை நடத்துகிற, சேர்த்து வைக்கிற குணம் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த எண்டுக்கு வாரத்துக்கு தான் யார் ரோங்காக நடக்கிறாங்களோ அவங்களோட உங்களுக்கு போராட்டத்துக்கு அனுமதி இருக்குது. இந்த ஃபைட் என்னத்துக்குன்னு சொன்னால் ஆல்ரெடி நாங்கள் பார்த்த மாதிரி தான் நோமல்சியை திருப்பி கொண்டு வரணும். இதுக்கு முன்னுக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்ற அந்த நோமல்சி, வளமையான விஷயங்களை திருப்பி பழமைக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி அவங்களோட பிரச்சனைகளுக்கு பிறகு ஒரு அழகான சூழல் ஒன்று வரணும். இது வாரண்டு தெரிஞ்சாதான் எங்களுக்கு ஃபைட் பண்ண போயிடும். ரைட்? இந்த ஃபைட் எப்படி இருக்கணும்னு சொன்னால் யாரும் காயப்படுத்தப்படையலாம், யாரும் கொல்லப்படையலாம், யார்ட சொத்துகளும் உடைமைகளும் சேதப்படுத்தப்படையலாம். இதுதான் இந்த ஃபைட், இந்த ஜிஹாத். இல்லாட்டி பிரச்சனை வந்தோன்னு ஓடி போய்த்து வாழால வெட்டுறது இல்லை. நாங்கள் ஜிஹாத் வருது, அடுத்தது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுதான் இந்த ஃபைட், இஸ்லாம் சொல்ற ஜிஹாத். இதில் நீங்கள் ஃபகாத்திலு, அவங்களோட சண்டை பிடிங்கன்னு சொல்லுது இஸ்லாம். இதுதான் அந்த சண்டை. அப்படி நீங்கள் செஞ்சாதான் அல்லாஹ் தாலாவுடைய ரஹ்மா உங்களுக்கு இருக்கும், அவனோட மர்சி உங்களுக்கு இருக்கும். அடுத்த குர்ஆன் வசனம் சொல்லுது, இதுக்கு பிறகு நீங்கள் இப்போ சண்டை பிடிச்சி இல்லாட்டி ஒரு சமூகத்தை சேர்த்து வச்சு பிரித்து வச்சு இல்லாட்டி ஒரு தீர்வுக்கு வந்துட்டீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன? யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், எந்த ஒரு சமூகமும் இன்னொரு சமூகத்தை இழிவுபடுத்த வேணும், இன்சல்ட் பண்ண வேணும், ரிடிக்யூல் பண்ண வேணும். அசா அந்தகு அசா ஐயகூனு கைரம் மின்ஹும், சம்டைம்ஸ் அவங்க இவங்களை விட உயர்ந்தாக்கள் இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. வலா நிசா உன் மின் நிசா, எந்த ஒரு பொம்பளையும் இன்னொரு பொம்பளைய இழிவுபடுத்த வேணும். அசா ஐயகுன்ன கைரம் மின்ஹும், அவங்க இவர்களை விட சிறந்தாக்கள் இருப்பாங்க. வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும், நீங்க உங்களுக்குள்ள நோண்டி பண்ற வேலைகளை செஞ்சு கொள்ள வேணாம். வலா தனாபசு பில் அல்காப், பட்டப்பேர்களை வச்சு உங்களை கூப்பிட்டு கொள்ள வேணாம். பிக்ஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், நீங்க ஈமான் கொண்டுக்க பிறகு, நீங்க பிலீவ் பண்ணிக்க பிறகு இப்படியான பேர்களை சொல்றது வந்து பாவம். வமல்லம் யத்து, யார் இதிலிருந்து பாவம் மன்னிப்பு தேடலையோ ஃபஉலாஇக ஹுமு ஸாலிமூன், அவங்க தான் அநியாயக்காரர்கள். இந்த குர்ஆன் வசனம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குர்ஆன்ட கைடன்ஸுக்கு கீழே வர ஒரு சமூகம் அது ஹை ஸ்டாண்டர்ட் மெனஸ்ல தான் இருக்கும், அதுல எந்த குறைபாடும் இருக்காது. அங்க எல்லாரோட மகத்துவம் இல்லாட்டி ஒவ்வொரு மனுஷன் கண்ணியமும் வந்து
எந்த காரணங்களுக்காகவும் விட்டு கொடுக்கப்பட இயலாது. ஒரு ஆள் உயர்ந்தவர் சொன்னால் அவர் உயர்ந்தவர் தான், நல்ல மனுஷன் சொன்னால் அவர் நல்ல மனுஷன் தான். அவர்கிட்ட பேரை உடைக்கலாம், அவர்கிட்ட காடை உடைக்கல எங்களுக்கு. ஸோ நீங்கள் யாரையும் மோசமாக கேலி செஞ்சு இல்லாட்டி நோண்டியாக்கி அவரை இப்படி செய்ய வேணும். ரைட்? அப்போ ஒரு முஸ்லீம் சமூகத்தோட சொத்து இந்த ஒற்றுமை. இந்த ஒற்றுமைக்கு கீழே வர ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸும் இஸ்லாத்தில் முக்கியமான ஆக்கள். ஸோ அவங்கள எந்த காரணத்துக்காக எங்களுக்கு கூட்டு கொடுக்கலாம். ஸோ அவங்கள நீங்கள் நோண்டி பண்ண வேணாம். ஒரு பணக்காரன் ஒரு ஏழையா இன்சல்ட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஒரு ஆள் கொஞ்சம் வீக்கான சோமில்லாத ஒரு ஆளை நோண்டியாக்கலாம். ஒரு படித்த மனுஷன் வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டங்களை வச்சுக்கிறார், ஃபார்ச்சுனேட் வச்சுக்கிற ஒரு ஆள் அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஆளை இல்லாட்டி அவர் லைஃப்பில் ஒன்றும் இல்லாத ஒரு ஆளை நோண்டியாக்கலாம். அதே மாதிரி படித்த ஒரு மனுஷன் படிக்காத ஒரு ஆள் நோண்டியாக்கலாம். அதே மாதிரி லேடிஸ் சைடில் ஒரு அழகான ஒரு லேடி அசிங்கமான ஒரு லேடியை நோண்டியாக்கலாம், இன்சல்ட் பண்ணலாம். ஒரு யங்கான லேடி வயசு போன ஒரு ஆளை இன்சல்ட் பண்ணலாம். அதே மாதிரி பர்ஃபெக்ட்லி ஷேப்டுன்னு சொல்லுவோம், ஒரு பெண்ணுக்குரிய அனைத்து விஷயங்களும் இருக்குது. சிலாக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க, அவங்க செல்லலாது. அதே மாதிரி ஒரு படித்த பொம்பளை இன்னொரு ஆளை இன்சல்ட் பண்ணலாம், படிக்காத ஒரு பொம்பளை இன்சல்ட் பண்ணலாம். அதே மாதிரி சில குழந்தைகள் இல்லாத லேடிஸை குழந்தை பாக்கிய முல்லாக்கள் வந்து இன்சல்ட் பண்ணலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஓ பிலீவர்ஸ் யா அய்யுஹல்லதீன ஆமனு. அல்லாஹ் தஆலா சொல்ற காரணம் என்னடா, எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல். இந்த முஸ்லிம் கம்யூனிட்டியில், ஈமான் கொண்ட இந்த கம்யூனிட்டியில், இஸ்லாத்தோட கைடன்ஸ் வந்த கம்யூனிட்டியில், குர்ஆனுக்கு கீழே வாழ்ற ஒரு கம்யூனிட்டியில் எல்லாரும் சமன். நோ ஒன் ஹேஸ் ஸ்பெஷல் ஃபியூச்சர் இல்லாட்டி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். யாரும் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அவங்களுக்கு இல்லை. எவ்ரிஒன் இஸ் ஈக்குவல். ரைட்? அவங்களுக்கு கொடுத்திக்கிற வளம், அவங்களுக்கு கிடைச்சிக்கிற பிளெஸிங் இல்லாட்டி அவங்களுக்கு கிடைச்சிக்கிற ரஹ்மா எல்லாமே ஜஸ்ட் கவரிங். அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு கர்டன். அவன் விரும்பினா எப்போ வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஈமான் கொண்டாக்கள் இந்த கர்டன் பவரை விளங்கி கொள்வாங்க. அப்படி விளங்கினா அவங்க அப்படி மோசமாக பேச மாட்டாங்க. ஸோ லைஃப் இஸ் அ டெஸ்ட். அந்த டெஸ்ட்டில் எவ்ரிஒன் இஸ் கிவன் அ சார்ட் ஆஃப் பிளெஸிங். வித்தியாசமான அருள்கள் அவங்களோட லைஃப்லேயே இருக்குது. அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அப்போ சுமல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். உங்களுக்கு வழங்கப்பட்ட நிஅமாக்கள் பற்றி நீங்கள் கேள்வி கணக்கு கேட்கப்படுவீங்க. ஸோ அல்லாஹ் தஆலா அருள்கள் தந்திக்கிறானா, நாங்கள் மிச்சம் பயப்படுவோம். அல்லாஹ் தஆலா குறைய அருளை தந்திக்கிறானா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கேள்வி கணக்கு குறைன்னு பயப்படுவோம். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய பார்வையில் இப்போ சொல்கிறார், எவ்ரிஒன் இஸ் ரேங்க். ஸோ அல்லாஹ்வோட பார்வையில் எல்லாரும் ஒரே வேல்யூஸோடு தான் நிற்கிறாங்க. ஸோ இந்த கர்டன் ஜஸ்ட் அ கர்டன், அது எப்போ வேண்டாலும் போகலாம். ரைட்? அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்கிறான், வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும். நீங்கள் உங்களோட உணர்வுகளால், உங்களோட ஆக்ஷன்ஸால் இல்லாட்டி இன்டிரெக்ட் வே, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக நீங்கள் ஒரு ஆளை பாயிண்ட் அவுட் பண்ணி அவரை தாக்கி பேசுவாங்க. சில டைமில் நாங்கள் சத்தத்தால் ஆக்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம். யார் சரி வரக்கல உண்டா விளங்கும், நாங்கள் அவரை நோண்டி ஆக்குறோம்னு சொல்லி. ஸோ இப்படியான வாய்ஸஸ் இல்லாட்டி டிஃப்ரெண்ட் டோனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபிசிக்கலாகவும் தான். ஸோ சென்ஸை இல்லாட்டி ஃபிசிக்கலி நாங்கள் தாக்கி பேசலாது. எங்களோட வார்த்தைகள் எங்களுக்கு தெரியாமல் இமோஷன்ஸை இல்லாட்டி கவலையை இல்லாட்டி சிலாக்களை குத்தி பேசுகிறதா இல்லாட்டி அவனோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வர மாதிரி பேச்சுக்களால் நாங்கள் யாரையும் காயப்படுத்தலாம், பரிகாசம் செய்யலான்னு தமிழ் சொல்லுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க. அதுக்கப்புறம் அந்த வசனத்தை குர்ஆன் சொல்லுது, வலா தனாபஸு பில் அல்காப். உங்களுக்குள்ள நீங்கள் பட்ட பேர் வச்சுப்பீங்க, அந்த பட்ட பேர்களை கொண்டு நீங்கள் அழைக்காதீங்க. ஏண்டா உண்மையிலே நாங்கள் அடுத்தாக்களை கேலி செய்கிறதுக்கு பட்ட பேரும் ஒரு முக்கியமான விஷயம். அதால் நாங்கள் அவங்கள கேலி செய்வோம். ரைட்? இது ஒரு அல்லாஹ் தாலாவை
ஈமான் கொள்ற ஒரு பிலீவர், ஒரு விசுவாசியோட ரைட்ஸ் என்னன்னு சொன்னா, அவர்கிட்ட பேரை வச்சு தான் அவர் கூப்பிடப்படணும். அவர் வேற பேரை சொல்லி அவரை கூப்பிடுறத அவர் விரும்பலைன்னா அப்படி கூப்பிடப்படாது, அவர்கிட்ட ரைட்ஸ் அது. அதே நேரம் ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு பெயின் வார பேரை சொல்லி கூப்பிட மாட்டார். ஏண்டா அதான் குர்ஆன் சொல்லுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, சில சஹாபாக்கள்கிட்ட பேரை மாத்தினாங்க. ஏண்டா அவங்களுக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. ஏண்டா இந்த குர்ஆன் வசனம் அப்படித்தான் அந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. இந்த குர்ஆன் வசனத்தோட கடைசி பகுதி பிஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். நாங்கள் சொல்லுங்க, ஓ பிலீவர்ஸ், ஈமான் கொண்டவர்களே என்றா குர்ஆன்ல சொல்லுதே. அப்ப இங்க குர்ஆன் சொல்லுது, நீங்க ஈமான் கொண்டுக்க பிறகு, நீங்க நம்பிக்கை வச்ச பிறகு இப்படியான பேர்களை சொல்லி கூப்பிடுறதுக்கையா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது மிச்சமே சீரியஸான நேச்சருக்கு அங்கால உள்ள ஒரு விஷயம். ரைட்? இது புதகுழி கிரேவருக்கு தானே, கப்ரை விட மோசமான விஷயம். உண்மையிலே யார் ஈமானோட கனெக்ட் ஆகிக்கிறாங்களோ அவங்க இந்த வேலையை ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க. ஏண்டா இதுதான் ஈமான் தார கருத்து. அப்படின்னா இது என்ன கருத்துன்னு சொன்னா, இது ஒரு பெரிய ஒரு துல். ஃபஉலாஇக ஹுமுல் ஸாலிமூன் அல்லாஹ் தஆலா சொல்றான். துல்முன்னு சொன்னா அநியாயம். இஸ்லாம் ஒரு நிஅமா, ஷிர்க்ன்றது ஒரு அநியாயம், துல். இஸ்லாத்துக்கு கிட்டவும் எடுக்கலாம் இந்த ஷிர்க். அந்த ஷிர்க்கு தான் அநியாயம். ஸோ இந்த வேலையை செய்தால் ஈக்குவல் டு ஷிர்க். அவர் அல்லாஹ் தாலாவுக்கு இணை வைக்கிற, இல்லாட்டி இன்னொரு ஆளை அசோசியேட் பண்ற வேலையை செய்கிறார். அவ்வளோ மோசமான விஷயம். நாங்கள் இந்த ஈமான் கொண்டுக்கு பிறகும் பட்ட பேர் சொல்லி கூப்பிடுறது லேசான விஷயம் இல்லை, நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ இதுதான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு அடுத்த மனிதர்களோட எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்ற விஷயம். தொடர்ந்து சொல்லுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அடிக்கடி நாங்கள் பார்க்கணும், அல்லாஹ் தஆலா வ வ வ அண்ட் இட்இஸ்னு போய் கொண்டிருக்கலாம் சொல்லல, திருப்பி ரிமைண்ட் பண்ணுது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن, நீங்க உங்களோட அதிகமான தாட்ஸ் இருக்குதானே, திங்கிங்கை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. திங்கிங், அடுத்தாக்களை பத்தி யோசிக்கிற உங்களோட யோசனை, திங்கிங். இன்ன பஅத-ظنி இஸ்முன், ஏன்னா நீங்க நினைக்கிற சில விஷயங்கள் பாவம். அது எப்படி பாவம் நாங்க பார்ப்போம். வலா தஜஸ்ஸசு, டோன்ட் ஸ்பை. நீங்க அடுத்தாக்களை பத்தி ஜாசூஸ்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற, ஒரு ஸ்பை இவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு தேடிக்கொண்டிருக்கிறார். இப்போ குற்றம் கூட ஒரே தேடிக்கொண்டிருக்காதீங்க. வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள கொஞ்சம் பேர் இன்னும் சிலாக்களை புறம் பேசாதீங்க. நாங்கள் எங்களோட லைஃப்ல நார்மலாக செஞ்சுட்டு போகிற விஷயம். அந்த புறம் பேச அல்லாஹ் தஆலா சொல்றான், அயுஹிப்பு அஹதுக்கும் ஐ யஅகுல லஹ்ம அஹி, உங்களை யார் சரி ஒரு ஆள் உங்களோட சகோதரர் மௌத்தா போய்க்கு பிறகு அவரோட இறைச்சி எடுத்து சாப்பிட விரும்புவீங்களா? லஹ்ம அஹிஹி மைத்தன், இறந்தவர். ஃபக்கரிஹ்துமு, இல்லை அவர் நீங்கள் வெறுப்பீங்க, அந்த விஷயத்தை வெறுப்பீங்க. ஒத்தக்குல்லா, அல்லாஹ் தஆலா அஞ்சு கொள்ளுங்க, இல்லாட்டி இறை உணர்வு உங்களுக்குள்ள கொண்டு கொள்ளுங்க. இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பாவங்களை மன்னிப்பவன், அருளாளன். இப்போ நாங்கள் சொன்னமே ஹுஜராத்னு சொல்லி, இப்போ விளங்கிச்சா? ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் நாங்கள் இருக்கிறோம், எங்களை சூழ ஒவ்வொரு ஃபென்ஸ் இருக்குது. அந்த பாதுகாக்கப்பட்ட ஃபென்ஸுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம். இது எங்களோட கம்பார்ட்மெண்ட்ஸ். நாங்கள் இன்னொரு ஆளோட கம்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளே போக இயலாது, இல்லாட்டி எங்களோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு ஆள் வர இயலாது. ஏண்டா அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட எப்படி இருக்கணும், அல்லாஹ்வோட எப்படி இருக்கணும், நான் ஒரு மெசேஜ் எப்படி பார்க்கணும், அடுத்த சமூகத்தோட எப்படி இருக்கணும், அடுத்த மனுஷனோட எப்படி இருக்கணும், அடுத்த மனுஷட்ட விஷயங்கள் நான் எப்படி பார்க்கிறேன், எல்லாம் ஹுஜராத், ஒவ்வொரு ரூம்ஸ். அதே மாதிரி ஒன்று தான் இது. ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு ஆள்கிட்ட நேர்மை, இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட சுதந்திரம், ஃப்ரீடம், இல்லாட்டி ஒரு ஆள்கிட்ட உரிமை பாதுகாக்கப்படணும். ரைட்? அப்போ பிலீவர்ஸ் நீங்கள் சொல்லிக்கிற காரணம், நீங்கள் நிறைய சந்தேகங்களை தவிர்த்து கொள்ளுங்க. ஏண்டா
சமா சின்ஃபுல். அதில் சில சந்தேகங்கள் நீங்கள் நினைப்பீங்க, ஒரு ஆளை பார்த்து எந்த நாளும் சிரிச்சுட்டு தானே போவார், இன்றைக்கு இருந்து முறைச்சிட்டு போகிறாரு, எந்த நாளும் பேசிட்டு தானே போவார், இன்னைக்கு சலாத்துக்கும் பதில் இல்லையே, ஒருவேளை ஒய்ஃபோட சண்டே இருக்குமோ, இல்லாட்டி என்னைய பற்றி யார் சரி குத்தி விட்டாங்களோ, இப்படி தானே எங்களோட லைஃப்பில் நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ இப்படி இப்படி நினைக்கிறது எல்லாம் சரியில்லை. இஸ்லாம் சொல்லுது நினைக்க வானம், ரைட்? இந்த தேவையில்லாத சஸ்பிஷன் should be avoided. நீங்கள் இதை தவிர்த்து தான் வாழணும். ஏண்டா உங்களுக்கே தெரியாது, not all of them are correct. அதெல்லாம் சரின்னு உங்களுக்கே தெரியாது, ரைட்? எல்லாம் பிழைன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ தேவையில்லாத விஷயத்தை விட்டுட்டு நீங்க போங்க. ஏன்னா அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட தெளிவான ஹதீஸ், மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யானி. இந்த ஹதீஸ மீனிங் ஒரு முஸ்லீம் ஃபாலோ பண்ணினா இல்லாட்டி விளங்கி கொண்டா ஹாஃப் ஆஃப் த தீன் இருக்கு தானே, அதை கம்ப்ளீட் பண்ணின மாதிரி, நாங்கள் மேரி பண்ற மாதிரி. ஒரு முஸ்லீம்ட அழகான பண்புகள் உள்ள முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா தர்குஹு மா லா யானி. அவருக்கு தேவையில்லாத விஷயத்தை அவர் விட்டுருவார், அலட்டி கொள்ள மாட்டார். முக்கியமான ஒரு ஹதீஸ். அடுத்த பத்தி நாங்கள் தேட தேவையில்ல, அவர்கிட்ட பிரச்சனை அவருக்கு. வலா ததிரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒரு ஆத்மாட சுமையை இன்னொரு ஆத்மா சுமக்காது அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி இருக்க கொள்ள நாங்கள் என்னத்துக்கப்பா தேவையில்லாம அவர்கிட்ட குறையை தேடிட்டு, அவர்கிட்ட பிரச்சனையை தேடிட்டு, ஒரு பிரச்சனைக்கான காரணத்தை தேடிட்டு தேவையில்ல. ஒரு முஸ்லீம் அழகான பண்பு தேவையில்லாத விஷயத்தை அவர் தவிர்த்து கொள்ளார் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், மார்க்கத்தில் அறவாசி கம்ப்ளீட், ரைட்? இங்க வாராதே தான் நாங்க எப்படி விளங்கி கொள்ளிடும், எங்கட நாங்க வச்சிக்கிற இந்த டவுட் இல்லாட்டி நாங்க வச்சிக்கிற இந்த சஸ்பிஷன் வந்து சின்ஃபுல் இல்ல, பாவம் இல்லைன்னு எப்படி எங்களுக்கு விளங்கி கொள்ளிடும்? அல்லாஹ் மட்டும்தானே தான் அறிவான். ஸோ நீங்க வந்து அடுத்தாக்களை பத்தி நினைக்கிறத, பிள்ளையா நினைக்கிறத இல்லாட்டி தேவையில்லாம நினைக்கிறத விட்டு போடுங்க. அதால நாங்க ஒன்னுத்தையும் சாதிக்க போறோம் இல்லை, எங்கட லைஃப்லயோ இல்லாட்டி அவங்கட லைஃப்லயோ மாத்திக்கொள்ள போறோம்ல. அப்ப ஏன் நாங்க தடமாறணும்? அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினல் ظن இன்ன பஅத ظن இஸ்முன். நிறைய உங்களோட திங்கிங் வந்து wrong, ரைட்? அதே மாதிரி இஸ்லாம் உருவாக்க நினைச்ச இந்த டிவைன் கம்யூனிட்டி, இந்த குர்ஆன் கைடன்ஸுக்குள்ள வந்த கம்யூனிட்டியில இல் தோட்சிக்கு தானே மோசமான சிந்தனைகள் வந்து ஹேவ் நோ பிளேஸ், அதுக்கு இடமே இல்லை. நாங்க யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தெளிவான கைடன்ஸுக்குள்ள நாங்கள் ஏன் யோசிக்கணும்? தேவையில்லை. அதே மாதிரி மனுஷர்கள் வந்து சஸ்பிஷனை வச்சு, சந்தேகத்தை வச்சு பனிஷ் பண்ணப்படவே இல்லை. இப்போ ஒரு ஆள் சந்தேகப்படுறோம், இவர் மோசமான விஷயம் செய்கிறாரு, பாவம் செய்கிறாங்க, உடனே அவரை பனிஷ் பண்ணலாம். அதே மாதிரி சஸ்பிஷன் வந்து ஒரு ப்ராப்பர் பேசிஸ் இல்லை, ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றது. சந்தேகமா இருந்தா அந்த ஈக்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி இஸ்லாத்தோட கன்செப்ட், இஸ்லாத்தோட பார்வையில் எல்லாரும் இன்னசென்ட் அன்டில் இட்ஸ் ப்ரூஃப் கில்ட்டி. அவர் பிழை செஞ்சார் என்று ப்ரூஃப் பண்ணப்படும் வரைக்கும் அவர் வந்து இன்னசென்ட். அதுதான் இமாம் தபரானி ரஹ்மஹுல்லாஹ் சொல்லக்கொள்ள, ஒரு டவுட் ஒன்று உனக்கு இருந்துன்னு சொன்னா நீ இன்வெஸ்டிகேட் பண்ண போகாத. ரெண்டாவது டவுட்டை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணா இந்த உலகம் ஃபுல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு தானே இருக்கும். ஏன்னா அப்படி டவுட்டுக்கு எங்களுக்கு லைஃப்ல. இப்போ பார்ப்போம். ஒலா தஜஸ்ஸு, நீங்க ஜாசூஸ் வேலைன்னு சொல்லுவாங்க, ஸ்பைங், அந்த வேலையை செய்ய போகவான. இந்த இஸ்லாமிக் கம்யூனிட்டியில் இருக்கிற முக்கியமான இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு சோஷியல் கேரண்டியை வந்து இஸ்லாம் கொடுக்குன்னு காட்டுறது. அதாவது நாங்கள் நார்மலாக எங்களுக்கு சந்தேகம் வந்தா அடுத்த வேலை நாங்கள் என்ன செய்வோம்? இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் இஸ்லாம் ஃபஸ்ட்டுக்கே பிளாக்கை போட்டுருச்சு. ட்ரை பண்ண போறீங்க, சந்தேகப்பட போறீங்க, நீங்க சந்தேகம் பண்ணினா ஸ்பை பண்ண போறீங்க. ஸோ அதையும் நீங்க நிப்பாட்டி கொள்ளுங்க. உண்மையிலே இது ஒரு அழகான சமூகத்துக்குரிய குவாலிட்டியான பழக்கம் ஒன்று இல்லை. இதுதான் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு ரூட் கோஸ். ஒரு ஆள்கிட்ட பிரச்சனைகளை தேடுறது. அதால தான் அல் குர்ஆன் தெளிவாக இதை தடுக்குது. உண்மையிலே
ஒரு மோரல் வேல்யூஸை இல்லாட்டி மோரல் ஸ்டாண்டர்டை இந்த ஜாசூஸ் குணமும் அதே மாதிரி நாங்கள் தேவையில்லாமல் சஸ்பெக்ட் பண்ணுறதும் இல்லாமல் அதான் குர்ஆன் தெளிவாக சொல்றது, இந்த வேலை செய்ய வேணாம். எனவே இஸ்லாம் மனிதர்களை மேலோட்டமாக தான் பார்க்குது. இந்த உலகத்தில் நாங்கள் அப்படித்தான் பார்க்கணும். அவங்களோட பிரச்சனைகளை அலசி ஆராய்ச்சி தேடி கொடைஞ்சி கிண்டி கொதறி புகையில அப்படி போனால் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுதான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ முஸ்லீம் சமூகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷரோட சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு, அவரோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்கு, அவரோட ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் காட்டித்தார ஒரு கைட்லைன் தான் இது. எனவே மனிதர்கள் அவங்களோட லைஃப்பில், அவங்களோட பர்சனல் லைஃப்பில், அவங்களோட வீடுகளில் இந்த சுதந்திரத்தை அவங்க என்ஜாய் பண்ணணும். அதுதான் இஸ்லாம் இருக்குது. யாரும் ஒருத்தரை அவ்வளோ ஈஸியாக சந்தேகப்படவும் மேலா, அவர் என்ன தனிமையில் செய்கிறாரு, என்ன ரகசியமாக செய்யறது தேட போகவே மேல. அப்போ என்னண்டா நான் ஆல்ரெடி பார்த்தோம், சஸ்பிஷன் ஒரு ப்ராப்பரான விஷயம் ஒன்று இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு. இமாம் முஜாஹித் சொல்கிறார், டேக் வாட் யூ சி, நீ என்னத்தை பார்க்குறியோ அதை எடு, அண்ட் டோன்ட் ட்ரை டு நோ வாட் இஸ் ஹிடன், என்ன மறைஞ்சிக்கிறதுக்கு பின்னால் தேட ட்ரை பண்ணாத, எங்களுக்கு எடுக்கல. அதோட இந்த குர்ஆன் வசனம் இந்த ஸ்பைங்க்கு போகிற சொல்கிற விஷயம், வலா யக்தப் பாதுக்கும் பாதா, நீங்கள் ஒரு ஆளை பற்றி இன்னொரு ஆளுக்கிட்ட நீங்கள் புறம் பேசி தெரிய வேணாம். அப்படி பேசுறது எப்படின்னா, ஐஹிப்பு அஹதுக்குமா யக்குல் ரஹ்மாஹி மைத்தா ஃபகரித்துமு, இறந்து போன ஒரு சகோதரன்ட ஒரு பிரதர்ட ஃப்ளெஷ்ஷை நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க, ரைட்? அப்போ இஸ்லாம் தெளிவாகவே சொல்லுது, இது ஒரு அருவருப்பான விஷயம். சும்மா அருவருப்பான விஷயம் சொன்னால் நாங்கள் கேட்போமா? கேட்க மாட்டோம். உசுரோடு இருக்கிற ஒரு நானா தம்பிட இறைச்சி எங்களுக்கு சாப்பிட இயலுமா? இல்லை. ஹலாலா தந்த ஒரு பீஃப், மட்டன், சிக்கன், அது நாங்கள் அறுக்கிறதுக்கு முன்னே செத்தாலே சாப்பிடல, அதே எங்களுக்கு அருவருப்பு. ஆனால் மனுஷ இறைச்சி அதை விட அருவருப்பு. மரணித்த பிறகு எவ்வளோ ஒரு மோசமான விஷயம் இஸ்லாம் பார்க்குது. நாங்கள் இதில் சீரியஸ்னஸ் எப்போ நாங்கள் விலகி கொண்டோம்? சர்வ சாதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த பழக்கம் இஸ்லாமிய சமூகத்திலிருந்து கம்ப்ளீட்டாக போகணும்னு தான் இஸ்லாம் சொல்லுது. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கு கேட்டாங்க, இந்த பெக் பைட்டிங், இந்த புறம் பேசுகிறேன்டா என்ன? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம் என்னடா, விக்ருக அஹாக பிமா யக்ரா, உண்ட சகோதரரை நீ ரிமெம்பர் பண்ணுற அவர் விரும்பாத ஒரு விஷயத்தை இல்லாட்டி நீ சொல்லி காட்டுற கீழே. அப்போ சஹாபா கேட்டாங்க, அப்போ ரஐத இன் கான ஃபீ அஹீ மா அகூல், நான் சொல்கிற விஷயம் அந்த சகோதரர்கிட்ட இருக்குது. அவர் சொல்கிறார், பொய் சொல்கிறாரு, இவர் புறம் பேசுகிறாரு, இவர் களவு எடுக்கிறாரு, இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குது தானே, அதை சொன்னாலுமா? இன் கான ஃபீஹி மா தகூலு ஃபகத் இக்தப்தா, நீ சொல்ற விஷயம் அவர்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா நீ அவரை பத்தி புறம் பேசிட்டாய். வ இல்லம் யகுன் ஃபீஹி ஃபகத் பஹத்தா, நீ சொல்றது அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னா நீ அவதூறு பேசிட்டாய். ஸோ அதுக்குரிய தண்டனை வேறு. இருக்கிறது பேசுறது புறம், இல்லாதது பேசுறது அவதூறு. வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம், அந்த குர்ஆன் வசனம் முடியுது. சஸ்பிஷன், ஸ்பையிங், பெக்பைட்டிங், இது மூணுமே ஒரு கம்யூனிட்டிக்குள்ள சீரியஸான குழப்பங்கள், சீரியஸான பிரச்சனைகள். அது தக்குவாக்கு எதிரான விஷயம். அதால தான் சொல்றோம், வத்தகுல்லா, நீங்க தக்குவாவோட இருந்து கொள்ளுங்க. என் அல்லாவை யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஆள், அல்லாவை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள் இப்படியான மோசமான விஷயங்களை செய்ய மாட்டாரு. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இன்னல்லாஹ் தவ்வாபுர் ரஹீம், நீங்க தௌபா கேளுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அவன் அருளை தருவான், உங்களோட பாவங்களை மன்னிச்சு கொள்வான். நாங்கள் முக்கியமான 4 பாட்டை பார்த்துட்டோம். எங்களுக்கு வர அதப், அந்த மேனர்ஸை பற்றி பேசிட்டு, இப்போ சகோதரத்துவம், அதே மாதிரி சமூகத்தை பற்றி இந்த இஸ்லாம், மேன்கைண்ட், மனுஷத்தன்மைக்கு இந்த குர்ஆன் என்ன சொல்லுது, இந்த வசனம், இந்த அத்தியாயம், இந்த சாப்டர், யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா. இங்கே பாருங்க, தெளிவாக சொல்லுது, ஈமான் கொண்டவர்கள்னு சொல்லலை,
இதான் குர்ஆன்ட போக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னிச்சு யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ பிலீவர்ஸ். ஜஸ்ட் கொமனா சொல்லுது, மனிதர்களே, மக்களே. யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நாங்கள் உங்களை எல்லாரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் படைச்சோம். ஜஅல்னாக்கும் ஷுஉபன் வ கபாயில லிதஅரஃபு, நாங்கள் உங்களை ஷுஉப்னு சொன்னால் ஒரு ஷாப், ஒரு நாட்டோட குடிமக்கள். நாங்கள் குர்ஆனில் டிரான்ஸ்லேஷன் பார்க்கலாம் கிளைகள்னு சொல்லி. ஒ கபாயில் கோத்திரங்கள், ட்ரைப்ஸ். லிதஅரஃபு, நீங்கள் ஒருவர் அறிஞ்சு கொள்றதுக்கு. இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களை யார் பெஸ்ட்டுன்னு சொன்னால் தக்குவாவோட இருக்கிறார்கள். இன்னல்லாஹ் அலீமுன் ஹபீர், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நன்கு அறிந்தவன், எல்லாத்தையும் தெரிஞ்சவன். அப்போ யா அய்யுஹன்னாஸ், இது ஒரு பெரிய ஒரு கோல் உண்டு. யார்கிட்ட இருந்துன்னு சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண்ணில இருந்து படித்த அல்லாஹ்கிட்ட இருந்து வார ஒரு அழைப்பு. யா அய்யுஹன்னாஸ். அப்போ உங்களுக்கு ஒரு பர்பஸ் ஒன்றிக்கு இந்த உலகத்தில். நீங்கள் எல்லாரோடையும் முட்டி மோதி சண்டை பிடிச்சி குழப்பத்தை ஏற்படுத்தி நாங்கள் ஆல்ரெடி பார்த்த விஷயங்களை நான் செஞ்சுட்டு போகலாம். என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒரு உம்மா வாப்பலிருந்து வந்தாக்கள், ரைட்? நீங்கள் இந்த உலகத்துக்கு பாதுகாப்பாக சேஃபாக வாழ வந்தாக்கள், சரியா? ஒருவருக்கு ஒருவர் விளங்கி கொள்றதுக்கு வந்தாக்கள். அப்போ உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், வித்தியாசமான மொழிகள், உங்களோட ரேஸ், அதே மாதிரி உங்களோட கலர்ஸ், நீங்கள் சமூகங்களை பிரிஞ்சுக்கிற கம்யூனிட்டிஸ், உங்களோட கோத்திரங்கள் எல்லாம் ஃப்ரம் ஒன் ஒரிஜின், ஒரு உம்மா வாப்பாட்டேருந்து வந்தது. அதே மாதிரி உங்களுக்கு தெளிவாக நாங்கள் தந்திக்கிறோம். ஸோ நீங்கள் குரூப்பாக பிரிஞ்சு போய்த்து சும்மா தேவையில்லாமல் அடுத்தாக்களோட சண்டை பிடிச்சி போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. நாங்கள் சொல்லுவோம் எங்கள்ட பாசையில் கேஸ் போய் திரும்ப, அதுதானே அது. சண்டை பிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு போய் இல்லாமல் போய்ட்டுருவீங்க. அதானே அந்த குரோஸ்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆண் பெண்ணில் இருந்து படைச்சதுக்கு காரணம் நீங்கள் விளங்கி கொள்றதுக்கு. இப்போ இங்கிலீஷ் விளங்காதாக்கள் சொல்கிறேன், இல்லை இங்கிலீஷில் ஏழாதாக்கள் சொல்கிறேன், இட்ஸ் ஜஸ்ட் எ லாங்குவேஜ், ஈஸியாக கடந்து போகிறோம். அது எப்படி உங்களுக்கு இப்போ அரபிக்கை படிச்சு ஜஸ்ட் லாங்குவேஜ் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர்மார்கள் வாழ்ந்த பூமி, அதில் வாழ்ந்த கல்ச்சர், ட்ரெடிஷன், சிவிலைசேஷன், எத்தனை யுத்தங்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சாரங்கள், எத்தனை தியாகங்கள் வந்த ஒரு லாங்குவேஜை, இல்லாட்டி ஒரு மதத்தை, ஒரு இஸ்லாம், இந்த மார்க்கத்தை ஜஸ்ட் லாங்குவேஜ்னு. இப்போ நாங்கள் லாங்குவேஜை படிக்க கொள்ள அந்த மீனிங்கை மட்டுமா படிக்கிறோம்? அந்த கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன்ஸ், அந்த சிவிலைசேஷன்ஸை படிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த லாங்குவேஜ்ன்றது ஜஸ்ட் லாங்குவேஜ் இல்லை, நீங்கள் படிச்சு கொள்ளணும். ஏன்னா அதுலேருந்து படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதைத்தான் இந்த குர்ஆன் வசனம் எங்களுக்கு எப்பயோ சொல்லி தந்திக்குது. பட் நாங்கள் தான் கொஞ்சம் லேசி, இல்லாட்டி நாங்கள் கொஞ்சம் லேட் அதை விளங்கி கொள்றது. ரைட் ரைட். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்படி இருந்தும் கூட இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உண்மையிலே அல்லாஹ் தஆலாவிடத்தில் யார் நெருக்கமானவர்கள் சொன்னார், உங்களோட மேனர்ஸ், உங்களோட பண்பாடுகள், உங்களோட டேலண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் குவாலிட்டிஸ், எபிலிட்டிஸ், உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன உங்களுக்கு ஏழுமான விஷயங்கள், லேண்ட்மார்க்ஸ், உங்களோட நாடு பூமி எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மனிதர்கிட்ட பெருமை தான் அல்லாஹ் தஆலாக்கு முக்கியம். அந்த மனிதன் எப்படி இருக்கணும்னு சொன்னால், சண்டைகள் பிடிக்காத, முரண்பட்டு கொள்ளாத விஷயங்கள் எல்லாம் கலைஞ்சு கொண்டு போகிற ஒரு மனுஷராக இருக்கணும். ரைட்? அப்போ இந்த சமூகம் அவளும் ஒரு பேனருக்கு கீழே வரணும். அந்த பேனர் என்னன்னு சொன்னால், அத்காக்கும், தக்குவாக்கு கீழே வர அந்த பேனர். நீங்கள் தக்குவாக்கு கீழே வந்தால் தான் இந்த விஷயங்களை உங்களோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடும். எனவே இந்த விஷயங்கள் இந்த உங்களை குரூப்பாக நாங்கள் காட்டிக்கிறது, வேறு வேறு இடங்களில் படைச்சிக்கிறது, டு சேவ் த ஹியூமனிட்டி, மனுஷத்தன்மையை பாதுகாக்கிறது. அதான் யா அய்யுஹன்னாஸ் நல்லா தெளிவாக சொல்கிறான், இன்னல்லாஹ அலீமுன் ஹபீர். ஸோ உங்களோட அல்லாஹ் தஆலா இதை நன்கு அறிஞ்சவன். இந்த விஷயங்களில் நேஷனாலிட்டி, ரேஸ், லாங்குவேஜஸ், நேம்ஸ், கலர்ஸ், ஃபேஷன்ஸ், இப்போ நாங்கள் இன்றைக்கி ஜாஹிலியா வித்தியாசமான ரூபத்தில் வரும். அப்படி வந்தாலும் கூட இட் டஸ் நாட் ஹேவ் ஸ்பெஷல் வேல்யூ. அதுக்கு ஸ்பெஷல் வேல்யூ ஒன்று இல்லை. ஸ்பெஷல் வேல்யூக்கு தக்குவாக்கு மட்டும்தான். அந்த பேனருக்கு கீழே நாங்கள் போனால் மட்டும்தான். அதே மாதிரி இந்த குர்ஆன் வசனம் 14, 18 வசனங்கள் உண்மையான ஈமான். ஈமான் எப்படி இருக்கும்னு சொல்லுது. காலத்தில் ஆராபு ஆமன்னா,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து சில காட்டரபிகள்னு சொல்லுவோமே, அவங்க சொன்னாங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம். பலத்தர சொல்கிறான், குல்லம் துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளல, வலாக்கின் கூலு அஸ்லம்னா, நீங்கள் சொல்லுங்க நாங்கள் இஸ்லாம் ஆகிட்டோம். வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், இன்னும் உங்களோட உள்ளங்கள்ல ஈமான் முழுசா வரல. வஇன் துதிஉ அல்லாஹ் வ ரசூலஹு லா யலித்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ, நீங்க அல்லாஹ்வையும் அவனோட தூதரையும் கட்டுப்பட்டால் உங்களோட அமல்கள்ல எதையும் அவன் குறைக்க மாட்டான். இன்னல்லாஹ் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லிட்டு ஏன் சொல்லணும்? நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிப்பவன், மர்சியை தாரவண்டியே சொல்லணும். என்னன்னு சொன்னா, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் சொன்னதே ஒரு பாவம், அதே ஒரு பிழையான விஷயம். அதை தௌபா செய்யணும்னா இடத்துல சொல்ல நாங்கள் பார்ப்போம். அப்போ பனு அசத் ட்ரைப் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் அவங்க ஈமான் கொண்டதால் அவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், அதால் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹெல்ப் பண்ணணும், அதால் நாங்கள் அவருக்கு ஒரு ஃபேவர் ஒன்று பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டோம். நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டை பிடிச்சாங்க. நாங்கள் அப்படி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சு அப்படி தான் யோசிக்கிறேன். இப்போ ஒரு ஆள் ஒரு சில ப்ரொபோசல் ஒன்று கொண்டு வராரு, அந்த ப்ரொபோசல் நான் எக்ஸெப்ட் பண்ணுறோம்டா, அதோட மீனிங் நான் ஒரு ப்ரொபோசல் எக்ஸெப்ட் பண்ணி அவருக்கு நான் ஃபேவர் ஒன்று செஞ்சுக்கிறேன். அது மாதிரி தான் இவங்கட திங்கிங். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்கள் ஃபேவர் ஒன்று பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், குல்லம் துமினு வலாக்கும் கூலு அஸ்லம்னா. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொள்ளல, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டு மட்டும் சொல்லுங்கள். இப்போ என்ன சொன்னால், உங்களோட உண்மையான ஈமான விளங்கி கொண்ட ஒரு ஆள் இல்லாட்டி உண்மையான ஈமாண்ட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிச்சமே விசாலமானது, அது வாஸ்டானது. அந்த ஹார்ட்டுக்குள்ளுக்கும் ஈமான் போனன்னு சொன்னா அவர் வந்து இப்படி செல்றதே பெரிய ஒரு விஷயமா பார்ப்பாரு. ரைட்? ஏண்டா முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுறது தான் இஸ்லாம்ட ஒரு விலை கொள்வார். அடுத்த வசனம் சொல்லுது, வஇன் துதிஉ அல்லாஹ் வ ரசூலஹு லா யலித்கும் மின் அமாலிக்கும் ஷைஆ. நீங்க முக்கியமா ரைட் ஒரு கண்டிஷனோட அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் நீங்க கட்டுப்பட்டு நடந்தால், சரியா, நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும். அல்லாஹ் தஆலா எந்த இதையும் குறைக்க மாட்டான். நத்திங் வில் கோ வேஸ்ட், எந்த விஷயமும் வேஸ்ட் ஆகாது. ரைட்? அப்ப நீங்க இப்படி செய்யலாட்டி, அவனுக்கு முழுமையா கட்டுப்படலாட்டி எப்படி நீங்க மூமின்கள் சொல்லிக்கொள்ள? இதுதான் எங்களோட லைஃப்ல இன்றைக்கு நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டிருக்கோம். உண்மையிலே நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ளணும், நாங்கள் முஸ்லீம்களா மூமின்களா? ரைட்? ஏதாவது குர்ஆன் வசனம் சொல்லுது. அப்ப இப்படி செய்கிறாக்களுக்கு அல்லாஹ் தஆலா குயிக் டு கிராண்ட் ஃபர்கிவ்னஸ், அல்லாஹ் தஆலா மிச்சமே குயிக்கா மன்னிப்பு கொடுக்குறான், அவனோட அருளை அவங்களுக்கு கொடுக்குறான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னா, நாங்கள் எக்ஸெப்ட் பண்ணணும், இந்த மார்க்கத்தை எக்ஸெப்ட் பண்ணணும். அதே மாதிரி ஈமான் எங்கட உள்ளங்கள்ல வரும் வரைக்கும் நாங்க கட்டுப்படணும். அப்பதான் அல்லாஹ் தஆலாவுடைய மர்சி தொடர்ந்து எங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டாக்கள் யாரு என்று அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்தை தெளிவுபடுத்துது. இன்னமல் முஃமினூன, நிச்சயமாக முஃமின்கள் யாருண்டா, அல்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டவர்கள். சும்மலம் யர்தாபு, அதில் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், ஈமான் கொண்டாக்களோட பண்பு அவங்களோட சொத்துக்களால அவங்களோட உயிர்களால அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் போராடுவாங்க. போராட்டம் ஜிஹாத் நாங்கள் இந்த வசனத்தில் பார்ப்போம். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அப்படி செய்கிறார்கள் தான் உண்மையாளர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. ரைட்? உண்மையிலே ஜெனுவின் பிலீஃப் எப்படி இருக்குன்னு இந்த வசனம் எங்களுக்கு தெளிவுபடுத்துது. உண்மையான நம்பிக்கை அல்லாஹ் தஆலாவுடைய தூதரையும் அல்லாஹ் கொடுத்த கட்டளைகள் அவங்க அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். தன மூமினாய் கேளு, அவங்க வந்து அவங்ககிட்ட அன்ஷேக்கன் பிலீஃப், யார் வந்து குழப்பினாலும் லேசில் குழம்பி போக மாட்டாங்க. அவங்களுக்கு இதில் எந்த நம்பிக்கையும் இழந்து போகிற அளவுக்கு இல்லை, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்புறாங்க. ஸோ யர்தாபு, அவங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. சும்ம லம் யர்தாபு, அவங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை. ஸோ அடுத்த பாட், வஜாஹது பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பாதையில் செல்வத்தால். இப்போ ஜிஹாத், உண்மையுடைய ஜிஹாதுற ட்ரூ மீனிங் எங்களுக்கு தெரிஞ்ச வகையில்
இஸ்லாத்துக்கு ஒத்து போகதாக்களை கண்டுபிடிக்கும். வாளால் வெட்டுற, கண்ணால் ஷூட் பண்ணுற, இது இந்த காலத்தில் உள்ளது. இப்படியெல்லாம் உண்மையிலே ஜிஹாதில் ட்ரூ மீனிங் அல்லாஹ் தாலாவுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் வாழ வைக்கிற, இந்த உலகத்தில் குழப்பங்களே இல்லாமல் அந்த ரெண்டையும் செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு சின்ன ஃபைட்டிங் ஒன்று செய்கிறோம். அந்த ஃபைட்டிங் எப்படி இருக்கணும்னு சொன்னால், ஒன்று ஜிஹாத் அண்ட் நஃப்ஸ். உண்மையிலே எங்களோட மனசுக்கு எதிராக ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் போராடணும். நாங்கள் சரியான விஷயங்களை செய்கிறோமா, அல்லாவுக்கு கட்டப்படுறோமா, அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கட்டப்படுறோமா நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ளணும். அப்போ எங்களுக்கு மனதுக்கு எதிராக நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு போராடணும். அதுக்கு ஒரு ஜிஹாத் பில் லிசான், மோசமான விஷயங்கள் எங்களை சூழல் நடக்குதா அதை நாங்கள் நாக்கால சொல்லணும், தெளிவுபடுத்தணும், இல்லாமாக்கணும். ஜிஹாத் பில் கலம், பேனையால் சில விஷயங்கள் எளிதாக்கணும், எழுத்தால் இல்லாமாக்கணும் சில விஷயங்கள். அப்படியான ஜிஹாத் இருக்கு. அதுக்கு பிறகு ஜிஹாத் பில் மால், எங்களுக்கு ஜிஹாத் சில விஷயங்களை மோசமான விஷயம் நடக்குது, அதுக்கு நீங்கள் செலவழிச்சா தானே அது இல்லாமல் சொன்னால் உங்களோட காசால் நீங்கள் ஒரு ஜிஹாத் செய்யணும். அதுக்கு பிறகு தான் ஜிஹாத் பில் சைஃப், வாள்களால் அதுக்கு பிறகு தான் நீங்கள் சண்டை பிடிக்கணும். ஸோ இதுதான் ஜிஹாது மீறி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெளிவான பகிரங்கமான எதிர்ப்புகள் வந்துச்சு மக்கால. எப்படியான எதிரிகள் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இன்றைக்கு பார்க்குறாக்கள் இல்லை, அதை விட பல மடங்கு பெரியாக்கள். அப்பையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செல்லல, நீங்கள் மக்கால சண்டை பிடிங்க சார், உங்களோட உயிர்களை உடைமைகளை விட்டுட்டு போங்க, உங்களோட சொத்துக்களை செல்வங்களை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போங்க. ஹிஜ்ரா மதீனாக்கு போனாங்க. அங்க போய்த்து வாழ கிடைக்கல ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் ஜிஹாத். முதலாவது பத்ர் யுத்தம், பேட்டில் பத்ர். அப்பதான் நாங்க நினைக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கே இல்லை. ஸோ இந்த விஷயங்களை கம்ப்ளீட்டா நம்பி அவங்களோட லைஃப்ல ஃபாலோ பண்றாங்க தான் உலாஇக ஹுமுஸ் சாதிகூன், அவங்க தான் உண்மையாளர்கள், அவர்கள் தான் உண்மையிலே ஈமான் கொண்டார்கள். அவங்க பேசுறதை தான் செய்வாங்க, அவங்க தியரியில படிச்சது அவங்களோட லைஃப்ல போகும். இதுதான் அஸ்ஸாதிகூன், உண்மையாளர்கள். 16வது வசனம், குல் அத்துஅல்லிமூன அல்லாஹ பிதீனிக்கும் வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். நீங்க அல்லாஹ் தஆலாவுக்கு உங்களோட மார்க்கத்தை சொல்லி காட்டுறீங்களா? நாங்கள் முஸ்லீம் இப்போ சொன்னாங்களே, நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம், நீங்களுக்கு சொல்லி காட்டுறீங்களா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள் பூமியில் உள்ள எல்லாத்தையும் அறிவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், உங்களை சூழ நடக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அறிவான். இப்போ உண்மையிலே மனுஷன் இன்னைக்கு அறியறதுக்கு ஆசைப்படுறான், நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்கு ஆசைப்படுறான். ஆனால் அவனையே அவனால விளங்கி கொள்ளல, அவனோட ஃபீலிங்ஸே அவனுக்கு சரியாக விளங்கி கொள்ளல. அவன் எப்போ மொனிட்டர் பண்ண ட்ரை பண்ணுறானோ அப்போ அவனுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணல. அவன் எப்போ ஒழுங்காக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறானோ அவனை ஒழுங்காக மானிட்டர் பண்ணி கொள்ளலாம். இப்படியான குறையுள்ள மனுஷனுக்கு அல்லாஹ்க்கு சொல்லிக் கொடுக்க போதுமா? நான் முஸ்லீம் ஆகிட்டேன், முஃமின் ஆகிட்டேன்னு சொல்லி இல்லை, ரைட்? எனவே இந்த நேச்சரை அல்லாஹ் தஆலா மட்டும்தான் அறிவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். உண்மையிலே அல்லாஹ் தஆலா அவனோட பெர்ஃபெக்ட் நாலேஜ், இந்த வானங்கள் பூமி சொர்க்கத்தில் உள்ள விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அறிவான். இந்த உலகத்தில் வெளி தோற்றங்களை வச்சு அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை அறியதில்லை. லிமிட்டேஷன் இல்லாமல் உள்ளங்களுக்குள்ள விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா அறிவான். எனவே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அறிவான். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ண வேணும், இல்லாட்டி ஒரு பொய் என்று சொல்லி நீங்கள் உங்களோட ப்ரொபகண்டாவை வச்சுக்கொள்ள வேணும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை நன்கு அறிந்தவர். இது ஒரு ஃபென்ஸ், எங்களோட கம்பார்ட்மெண்ட்ஸுக்கு இன்னொரு ஃபென்ஸ். இப்போ நாங்கள் தேவையில்லாத விஷயங்களை செல்ல போகிறோம். அதே மாதிரி அந்த குர்ஆன் தொடர்ந்து வர வசனம், யமுன்னூன அலைக்க அன் அஸ்லமு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததால உங்களுக்கு ஃபேவர் ஒன்று பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்க சொல்லுங்க உங்களோட இஸ்லாத்தால நீங்க எனக்கு பெரிய ஃபேவர் ஒன்று செய்யல. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான், உங்களை ஈமானை கொண்டு அல்லாஹ் தானே உங்களுக்கு ஃபேவரை தந்திக்கிறான், அல்லாஹ் தாலா தான் உங்களுக்கு ஃபேவரை தந்திக்கிறான். ஸோ நீங்க
இஸ்லாத்துக்கோ இல்லாட்டி அல்லாஹ்வின் தூதருக்கோ நீங்கள் நாங்கள் ஃபேவரை கொடுத்தாக்கள் இல்லை. அப்போ உண்மையிலே அல்லாட ரியல் ஃபேவர் வந்து இதுதான். ஏண்டா உண்மையாக இஸ்லாத்தை விளங்கிக்கிறார்கள், உண்மையாக நம்பிக்கிறார்கள், அல்லாஹ் தாலா தந்திக்கு ஒரு கிரேட் ஃபேவர் வந்து விளங்கி கொள்வாங்க. அதை ஒழுங்காக விளங்கலாட்டி நாங்கள் அல்லாட ஜஸ்ட் சேவர். அவன் சொல்கிற விஷயங்களை நாங்கள் செய்யணும், அவனோட மார்க்கத்தை இந்த பூமியில் நிலைநாட்டணும். அந்த மார்க்கம் பற்றிய தேவையில்லாத கன்செப்ஷன் இல்லாட்டி கன்செப்டை நாங்கள் இல்லாமாக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வந்துக்கிறோம். ஸோ அந்த வேலையை நாங்கள் செய்யணும். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆள் விளங்கி கொள்ளுவார், நான் என்னத்துக்கு இந்த உலகத்துக்கு வந்துக்கிறேன், ரைட்? நான் எங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்துக்கிறேன், நான் எங்கே போக போகிறேன், நான் அணிஞ்சிக்கிற இந்த உடுப்பு அல்லாஹ் தாலாவுடைய விருப்பத்துக்குள்ள உடுப்பு. இந்த உடுப்பை வச்சு நான் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ரோல் இந்த உலகத்தில் இருக்குது. அதை நான் செய்யணும், அதுக்கு தானே வந்துக்கிறேன். கடைசியாக அந்த குர்ஆன் வசனம் சொல்கிற விஷயம், இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். அல்லாஹ் தாலா வந்து இந்த பூமியில் சொர்க்கத்தில் உள்ள மறைஞ்சிக்கிற எல்லா விஷயம் அல்லாஹ் தாலா அறிவான். மனிதர்களோட உள்ளங்களை இயக்கத்தையும் அறிவான், உங்களோட ஃபீலிங்ஸ் அறிவான், நீங்கள் செய்கிற விஷயங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் சொல்கிறத மட்டும் இல்லை, உங்களோட ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது எல்லாத்தாலும் அறிவான். எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். ஸோ இன்னல்லாஹ யஅலமு கைபஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வல்லாஹு பஸீரும் பிமா தஅமலூன். ஸோ உங்களோட வாழ்க்கைகளை இந்த கம்பார்ட்மெண்ட்ஸுக்குள்ளுக்கு நாங்கள் அமைச்சு கொள்றதுக்கு அல்லாஹ் தஆலா தந்த முக்கியமான விஷயங்கள் தான். ஸோ இதோட இந்த சூறாவுடைய தஃப்சீர் முடிஞ்சு நான் நினைக்கிறேன். ஒரு ஹவரும் 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிக்கிறேன். இது உண்மையிலே சரியான கஷ்டம், இதை முடிக்கிறது கொஞ்சம் அவசரமாக சொல்ல வேண்டிய இருந்துச்சு. எல்லாரும் இந்த குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு தார சில மாற்றங்கள் இருக்கணும். இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திக்கிறோம், இந்த பயானை நாங்கள் கேட்டிக்கிறோம், 18 வசனங்களை முழுசாக படிச்சிக்கிறோம். இப்போ நாங்கள் கேட்டுக்கொள்வோம், நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோம். முதலாவது கேள்வி, நாங்கள் எப்படி கட்டுப்படுறோம். ரெண்டாவது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த உலகத்தில் கண்ணால் பார்க்க இல்லாட்டியும் கூட இந்த ஹதீஸுகள் அவங்களோட சுன்னாவை நாங்கள் எந்த அளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நான் ஒரு மெசேஜை கன்வே பண்ணக்கொள்ள நம்ம ஃபாசிக் ஓ ட்ரஸ்ட்வர்த்தி, நான் ஒரு ஃபாசிக்கா இல்லை ஒரு நம்பிக்கையாளனா, நான் ட்ரஸ்ட்வர்த்தியாக ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறேன்னா இல்லாட்டி மோசமான மெசேஜ் தான் கொண்டு போகிறேன்னா முக்கியம் தானே. நான் ஒரு மெசேஜ் எப்படி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துறேன். அதே மாதிரி 2 சகோதரர்களுக்கு இடையில் இந்த 2 குரூப்புக்கு இடையில் பிரச்சனை நடக்க கொள்ள நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் முக்கியமான ஒரு விஷயம் தானே. ஏண்டா இந்த குர்ஆன் வசனம் பேசிச்சு. அதே மாதிரி இந்த சோசியல் டிஃப்ரென்சஸுக்கு தானே, என்ற கல்வி, என்ற காசு, என்ற சிட்டிசன்ஷிப், இதை நான் ஒரு வீக்கான மெம்பர் ஒன்றுக்கு முன்னால் நான் எப்படி உரசி பார்க்குறேன், நான் எப்படி என் லைஃப்பில் வாரேன். அதே மாதிரி நான் அடுத்தாக்களை இன்சல்ட் பண்ணுறேனா, அடுத்தாக்களை ரிடிக்யூல் பண்ணுறேனா, அடுத்தாக்களை டிஃபேம் பண்ணுறேனா நான் பார்த்துக்கணும். பரிஹசிக்கிறேனா, இல்லாட்டி பழிச்சு காட்டுறேனா, இல்லாட்டி மோசமாக பேசுகிறேனா, பெக் பைட்டிங் செய்கிறேனா. அதே மாதிரி என் திங்கிங், நான் அடுத்தாக்களை நல்லா விளங்கி வச்சுக்கிறேனா, இல்லாட்டி மோசமாக விளங்கி வச்சுக்கிறேனா. முக்கியமான பண்பு தானே மூமின் பண்பு. உண்மையிலே எனக்கிட்ட இருக்கிற குறை ஒரு காலம் எனக்கு விளங்காது. அல் முஃமின் மிர்ஆத்துல் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் கண்ணாடி. அவர்கிட்ட பிரச்சனை எனக்கு விளங்கும், எந்த பிரச்சனை அவருக்கு விளங்கும். ஸோ அடுத்தாக்களை பற்றி மோசமாக நான் திங்க் பண்ணலாம். இஸ்லாம் அழகாத்தான் திங்க் பண்ண சொல்லிக்குது, எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு முஃமினை நான் எப்படி திங்க் பண்ணுறேன், அதே மாதிரி அடுத்தாக்களோட விஷயங்களை நான் எப்படி என்ன மூக்க போட்டுக்கொள்கிறேன், அவர்கிட்ட பிரச்சனை நான் எப்படி தேடுறேன், நான் அவரை ஸ்பை பண்ணுறேன்னா. அதே மாதிரி நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ள வேண்டியது குர்ஆன் வசனத்திலிருந்து நான் உண்மையிலே எப்படி நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறேன், என்ன எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணேன், நான் ஒரு முஸ்லிமா முஃமினா, முக்கியமான கேள்வி. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவுடைய அருள் எனக்கிட்ட இருக்குது, நான் எப்படி விளங்கிக் கொள்வேன். அப்படிதானே, அல்லாஹ் தாலாவுடைய அருள் எனக்கு இருக்குதா, அல்லாஹ் தாலா அருள் எனக்கு தந்திக்கிறானா, இல்லாட்டி நான் என்ன இந்த உலகத்தில் சம்திங் ஸ்பெஷலான நினச்சி கொண்டிருக்கிறேன். இந்த எல்லா கேள்விக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணினா இந்த ஹுஜராத் எங்களோட லைஃப்பில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு தரும். அப்படியான மாற்றங்கள் எனக்குள்ளேயும்
உங்களுக்குள்ளே வாரத்துக்கு அல்லாஹ் தஆலா துணை செய்யணும். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد أن محمدا رسول